श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो. கூடியிருக்கிற அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு ஸ்ரீராமாயண மகாத்மியம்ங்கிற இந்த உபன்யாசத் தொடரிலே இரண்டாம் நாள் உபன்யாசத்தை தொடங்குகிறேன். நேற்றைய தினம் நாம் பகவான் தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகிலே அவதரிக்கிறான் என்று நாம் பார்த்தோம். ஏன்னா வைகுண்டத்திலே அங்கு இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பகவானை போலவே விளங்குகிறார்கள், நிறைவாளர்களாக இருக்கிறார்கள். பகவான் பார்த்தார், தன்னை போலவே எல்லோரும் இருக்கிற இடத்திலே தான் எங்கிருந்து தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்துவது? அதனால குறைவாளர்கள் இருக்கிற இடத்துக்கு போனாதான் நம்ம குணங்களை நாம வெளிக்காட்ட முடியும் என்று எண்ணினார். அதுக்காகத்தான் இந்த பூலோகத்திற்கே வந்தார். நீங்கள் எல்லாம் தேவருலகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கோ. ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த ஸ்வர்க்கத்திலே இருக்கிற தேவர்கள், அவர்களுக்கு உணவளிப்பது யார் அப்படின்னால், நாம் இங்கே யாகங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த யாகத்திலே அவி உணவுன்னு கொடுப்பா. அதை வடமொழியிலே ஹவிஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். தமிழில் சொல்லணும்னா அவி உணவு அப்படின்னு பேர். இந்திரா யஸ்வாஹா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளோ இல்லையோ, சோமா யஸ்வாஹா அந்தந்த தேவத்தை பெயரை சொல்லி கொடுப்பது. இல்லை, ரெண்டு விஷயம் சொல்கிறேன், என்ன தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த தேவதைக்கு கொடுத்தாலும் அந்த தேவதைகளுக்கு நேரடியாக அந்த உணவு சமர்ப்பிக்கப்பட்டதாக ஆகாது. அந்த தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவர் பரமாத்மா. அந்தர்யாமி, உள்ளுக்குள்ளே உறைபவர். எல்லோருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார். இப்போ இப்படி பாருங்கோ, எல்லாமே பரமாத்மா தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும் இல்லையோ. எல்லாமே பரமாத்மாதான்னு சொல்றத விசிஷ்டாத்வைதிகள் ஏற்றுக்கொள்வார்களா? ரொம்ப குழப்பறேனோ ஆரம்பத்திலேயே, புரிகிறா போல சொல்லட்டுமா? இப்போ விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு. ராமானுஜருடைய கொள்கை, சங்கரருக்கு ஒரு கொள்கை இருக்கு, அது அத்வைத்தம்னு சொல்லுவார்கள். அத்வைத்தம் அப்படின்னா என்னன்னா, இரண்டற்றதுன்னு அர்த்தம். ஒன்று தான், அதுதான் அத்வைத்தம். ஏன் அப்படி சொல்றார்? எந்த ஒன்றை சொல்றாருன்னா, பரமாத்மா ஒன்று தான் இருக்கு, ரெண்டாவதே கிடையாது, ஒன்று மட்டும்தான் இருக்கு. அப்போ இத்தனை பேர் இருக்கோமேனா, அந்த ஒன்று பலவாறாக தெரிகிறது. இது உங்களுக்கு புரியறதுக்கு வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆசாமி எங்கோ சந்தைக்கு போயிருந்தான். பெரிய கடத்தெருவு அந்த நாளெல்லாம். அப்பப்போ ஒரு வாரச்சந்தை, வருடச்சந்தை, இந்த மாதிரி எல்லாம் போடுவா. எல்லா பொருள்களும் அங்கே போனால் கிடச்சிடும். வெளியூரில் சந்தை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு
ஒரு ஆசாமி வெளியூருக்கு போனான். நன்னா கேளுங்க, ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இந்த ஆசாமி இருக்கிற ஊர்ல யார் வீட்லையும் கண்ணாடியே கிடையாது. முகம் பார்க்குற கண்ணாடி அந்த ஊர்ல யாருக்கும் தெரியவே தெரியாது. இது வரைக்கும் பார்த்ததில்லை, கண்ணாடியே தெரியாது. இந்த ஆசாமி எங்கோ சந்தை போட்டிருக்கான்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு போனான். போன இடத்துல பல கடைகளை பார்த்தான். அது வெளியூரில் போடப்பட்டிருக்கிற சந்தை. அங்கே ஒரு கடையில் பெரிய நிலக்கண்ணாடி வச்சிருக்கா. இவன் என்னமோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்னமோ பளபளன்னு தெரியறதே, என்னன்னு கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு நேர போய் நின்றான். கண்ணாடிக்கு முன்னாடி நின்றால் என்ன தெரியும்? நம்ம முகம் தெரியும். தன் முகத்தை அவன் பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அது அவன் முகம்னு அவனுக்கு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் கண்ணாடியே பார்த்ததில்லை. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், இது என்னன்னே தெரியலையே, என்னமோ பளபளன்னு இருக்கு, உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னு நினச்சுட்டான். யாரோ ஒருத்தர் உள்ளுக்குள்ள நிற்கிறார், சரி சிரிச்சு தான் பார்ப்போமே அவரை பார்த்து அப்படின்னுட்டு ஹாய் அப்படின்னா. அவர் என்ன பண்ணுவார்? அதே ஹாய் தான் அவரும் சொல்லுவார். நீங்கள் கையை காண்பிச்சா கண்ணாடி அதே போல் கையை காட்டும் இல்லையோ, நம்ம மூஞ்சியை காட்டும், நம்ம என்ன செய்கிறோமோ அதை காட்டும் இல்லையோ. அந்த கண்ணாடி இப்படின்னு கை காண்பிச்சது. இவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. எவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார், முன்ன பின்ன தெரியாதவர், பழக்கம் கிடையாது, பழகியதே இல்லை, பார்த்து சிரிச்சா சிரிக்கிறார், ஹாய் சொன்னா ஹாய் சொல்றார். சௌக்கியமா அப்படின்னு கேட்டான். அங்கேருந்தும் அதே வருது. அதே போல வாய் அசைத்து கொண்டு சௌக்கியமானு கையை காண்பிச்சு கேட்கறா போல. நல்லா பேசுறாரு. எத்தனை விலை கொடுத்தாலாவது இந்த பளபளன்னு இருக்கிற பொருள், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆசாமி, இவங்கள நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு அவன் ஆசையோட கடைக்காரர்கிட்ட போனான். எனக்கு அந்த நிலக்கண்ணாடி மாதிரி, கண்ணாடின்னு சொல்ல தெரியல அவனுக்கு, உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன், அந்த பொருள் வச்சிருக்கீங்களே எனக்கே கொடுத்துருங்களேன். ஐயோ கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கேன், கொடுங்க, ஒரு 100 ரூபா கொடுங்க, வாங்கிட்டு போங்கோ அப்படின்னுட்டான் கடைக்காரே. 100 ரூபா கொடுத்தார். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போனார். அவருக்கு போகிறச்செல்லாம் என்ன நினைப்புன்னா, பெரிய வசதியான பொருள் வாங்கியிருக்கோம், பத்திரமா நாமத்தான் வச்சுக்கணும், இந்த ஆசாமி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கார், சிரிச்சு பேசுறார், பழகிறார், வேற யாருக்கும் அவரை கண்ணில் காட்டிடவே கூடாது, நாம மட்டும் அவரோட அப்பப்போ பேசி ரொம்ப களிப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டார். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லக்கூடாதுன்னுட்டு கடகடன்னு யாரும் பார்க்காதப்போ வீட்டில் ஒரு தனி அறையில் கொண்டு போய் அந்த கண்ணாடியை வச்சுட்டார். அப்பப்போ உள்ளே போகிறது பேசிட்டு வருதுன்னு பண்ணிட்டு இருப்பார் அவர். இதையே பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு கல்யாணமாகி ஒரு சம்சாரம். அவங்களுக்கு இவருடைய இந்த திடீர் போக்கு, இந்த நடவடிக்கை ரொம்ப விசித்திரமாக பட்டது. நம்ம கணவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போன வாரம் சந்தைக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஆள் ஒரு மாதிரியாக தான் இருக்கார், வீட்டுக்குள்ளே அப்பப்போ காணாமல் போயிடுறார், எங்கோ அறைக்குள்ள போகிறார், கதவை போட்டுக்கிறார், என்ன பண்ணுறாருன்னு தெரியல, உள்ளுக்குள்ளே என்னமோ மறைச்சி வச்சிருக்கா போல இருக்கு. ஏன்னா வெளியில் வச்சா இப்படி அப்படி பார்க்குறார், யாரும் பார்க்கலையான்னு கவனிக்கிறார், என்னதான் வச்சிருக்காருன்னு தெரியலையேன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு கியூரியாசிட்டி, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. நைஸாக அவர் இல்லாதப்போ மெதுவாக உள்ளுக்குள்ளே போய் அந்த அம்மா கண்ணாடியை பார்த்தாங்க. இப்போ யார் தெரிவாங்க? அந்த அம்மா தானே தெரிவாங்க. இப்படியே கையை வச்சுக்கிட்டு பார்த்தாங்க பாருங்க, அவங்களே தெரிஞ்சாங்க. அது அவங்க தான் அவங்களுக்கும் தெரியாது, ஏன்னா முன்ன பின்ன கண்ணாடி பார்த்ததே இல்லை. ஓஹோ இதுதான் சங்கத்தியா, கட்டிக்கிட்டு வந்த பெண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொரு பெண்ணை அவர் கூட்டி கொண்டு வந்து இங்கே குடித்தனம் நடத்துறாரு போல் இருக்கு, அதுதான் அப்பப்போ ரகசியமாக உள்ளுக்குள்ளே போய் பேசிட்டு வராரு போல் இருக்கு அப்படின்னு ஓன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அநியாயம் உண்டா, இப்படி ஒரு அநியாயம் உண்டா, கலிகாலம் கெட்டு போச்சுன்னு அழுதுகிட்டே வெளியில் வந்தாங்க. வீட்டுக்கார் எங்கேயோ வெளியில் போயிருந்திருக்கார். மாமியார்காரி வந்தா, ஏம்மா அழற, காலங்கார்த்தால் இப்படி ஒப்பாரி வைக்கிறியே, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. உங்கள் பிள்ளை பண்ணுற அநியாயத்தை நான் என்னன்னு சொல்லுவேன், நான் இருக்கும்போது இன்னொருத்தையை கூட்டிக்கிட்டு வந்து இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர், அறைக்குள்ளே அவளுக்குன்னு தனியாக இடம் கொடுத்துருக்கார், நீங்களே போய் பாருங்க உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயசான பாட்டி அந்த மாதிரி இரு நீ அழாத, நான் உள்ளே போய் அவள் எவன்னு நான் பார்க்குறேன், யாருன்னு பார்க்குறேன், நேராக போய் நின்றாங்க. அவங்க பார்த்தா அவங்க முகம்தான் தெரியுது. இந்த பெண் என்ன வளர்றாளே, போய் ஒரு கிழவியையா கல்யாணம் பண்ணி அவன் கூட்டிகிட்டு வருவான், ஏன்னா இவங்க மூஞ்சி தெரியறதோ இல்லையோ, அதில் யாரோ பாவம் அனாதரவாக நின்றாங்க போல் இருக்கு, ஆதரவுக்கு யாரும் இல்லை, சரி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்துக்கலாம், சோறு போட்டு பார்த்துக்கலான்னு கூட்டின்னு வந்திருப்பான் போல் இருக்கு. இது புரிஞ்சுக்காத அந்த பொம்பளை பிள்ளை என்னென்னமோ பேசுது அப்படின்னுட்டு வெளியில் வந்துட்டு, யார் சின்ன பெண் பிள்ளையெல்லாம் வரல நீ அழறதுக்கு, இப்போ யாரோ வயசான ஒருத்தியை தான் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்ன உடனே அவளுக்கு கோபம் வந்துடுத்து. நான் என்ன பொய் சொல்கிறேன்னா, என் கண்ணால் பார்த்தது பொய்யா, இதோ நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு திரும்ப அவள் போனா அதே இளம் பெண் தான் தெரிகிறாள். இப்போ போய் பாருங்கோ அவன் அங்கேயே தான் நிற்கிறா அப்படின்னு வெளில வந்து சொன்னான்.
அட என்னடி இது, இதோ இப்போ போகிறேன் இரு அப்படின்னு அந்த கேள்வி போய் பார்த்தா அவ தான் தெரிகிறா. இவங்க 2 பேருக்கு இடையிலே இப்போதும் முட்டி கொண்டு விட்டது, சண்டை போட்டு இருந்தா. மாமனார் வந்தார். என்ன சத்தம், 2 பேரும் காத்தால ஆரம்பிச்சிட்டீங்களா, என்ன ஆச்சு? நடந்தது மொத்தத்தையும் சொன்னா. இருங்கோ இருங்கோ நான் பார்த்துட்டு வரேன்னு அவர் போனார். நீங்க வெள்ளையே இருங்கோ, நான் பார்க்குறேன். வந்திருப்பவள் குமரியா கிழவியா யாரு என்னன்னு நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் அவர் பார்த்தார். பார்த்தான்னு முறுக்கு மீசையோட இவர் தான் தெரிகிறார். அவருக்கு இவரும் முன்ன பின்ன கண்ணாடி பார்த்ததில்லை. இவர் தான் தெரிகிறார். அப்படின்னு இவர் கையை அசைச்சு இப்படி காட்டுறார். இவர் என்ன நினச்சிக்கிட்டார், சரி பாவம் யாரோ ஒருத்தர் சாது போல் இருக்கு, பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால வீட்டுக்கு பையன் கூட்டிட்டு வந்திருக்கான் போல் இருக்கு. இது தெரியாத அவை என்னடான்னா ஒரு இளம் பெண் நிற்கிறாள்னு மருமக பிள்ளை சொல்றா, கிழவி நிற்கிறான்னு நம்ம பொஞ்சாதி சொல்றா. கடைசியில் இங்க பார்த்தா ஒரு பெரிய ஆள் யாரோ ஒருத்தர் வயசான ஒருத்தர் இருக்கார், இருந்துட்டு போட்டோமே சோறு போட்டா போச்சு அப்படின்ட்டு கை காமிச்சிட்டு ஒரு வெள்ளம் வந்துட்டார். வெள்ளம் வந்துட்டு எல்லாரையும் பார்த்து சொல்றார், என்னமோ ஆளாளுக்கு சத்தம் போடுறீங்களே, அங்க போய் பார்த்தா வயது மதிக்க தகுந்த ஒருத்தர் இருக்கார், சாதுவை போல இருக்கார், சன்னியாசியை போல இருக்கார், வயது மதிக்க தகுந்த ஒரு ஆசாமி தான் இருக்கார், தப்பு தப்பா பேசுறீங்களே அப்படின்ன உடனே இந்த கதைக்கு முடிவே கிடையாது. அந்த அம்மா சின்ன பெண்ணு போய் பார்த்தா சின்ன பெண்ணு தான் தெரியவள், வயசான அம்மா போய் பார்த்தா வயசான அம்மா தான் தெரியவள், அதே இந்த கிழவர் போய் பார்த்தா கிழவர் தான் தெரியவர், அவங்க பிள்ளை போய் பார்த்தா அவர் தான் தெரியவர். இருக்கிற ஒரு கண்ணாடி, யார் பார்க்கிறாரோ அது அப்படியே காட்டுறதோ இல்லையோ அவரவர் பார்வையை பொறுத்து ஒன்றுதான் அது வெவ்வேறாக தெரிகிறது. பார்க்கிறவர் பார்வையை பொறுத்து வேற வேறையா தெரிகிறது, ஆனா மொத்தத்துல எல்லாமே ஒன்றுதான். இதுதான் சங்கராச்சாரியருடைய கொள்கை. மொத்தமே ஒன்றுதான், ரெண்டாவதே கிடையாதுங்கிறார் அவர். நன்னா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவதே கிடையாது. அப்ப இத்தனை தெரியறதுன்னா அதுக்கு அவர் சொல்ற காரணத்தை உங்களுக்கு சுலபமா சொல்றேன். பரபிரம்மம் இருக்கு, அந்த பரபிரம்மத்தின் பேர்ல அழுக்கு படிஞ்சா போல ஒரு திரை விழுந்திருக்கிறது, ஒரு திரை விழுந்திருக்கிறது. அந்த அழுக்கு படிஞ்சா போல அறிவின்மை அஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு திரை விழுந்திருக்கே, அது விழுந்திருக்கிறபடியினாலே அந்த ஒன்று பலவாறாக தெரிகிறது. ஒண்ணுதான் இருக்கு, மேல அழுக்கு படிஞ்சதுனால நிறைய இருக்கா போல தெரிகிறது அப்படின்னு அவர் சொல்றார். ராமானுஜருடைய கொள்கை எப்படிப்பட்டதுன்னா சங்கரர் கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை. அவர் ஒன்றுன்னு சொன்னா ராமானுஜர் என்ன தெரியுமா சொல்லுவார், ஒன்னு இல்லை பலன்னுவர். பல இருக்கு, பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற, ஜீவாத்மாக்குள்ளையும் ஒன்னுக்கொன்னு வெவ்வேறேன்வர். புரியுறதா உங்களுக்கு? பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற, பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா வேறுபட்டவன். சரி, ஜீவாத்மானா மொத்தமா சேர்த்து ஒன்னான்னா இது ஜீவ சமூகம், இது நான் வேற நீங்க வேற, உங்களுக்கு இடையில நீங்க பரஸ்பரம் வேற, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெவ்வேறுங்கிறது ராமானுஜருடைய கொள்கை. ஆனா அவர் அழகா ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா ஆனா ஒரு மாதிரியா பார்த்தா எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லலாம்னார். ஒரு மாதிரியா பார்த்தா எல்லாம் ஒண்ணுங்கிறது கரெக்டு தான்னார். எப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் உறைபவன் ஒருத்தன் தானே, யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தர்யாமிங்கிறது பகவான், அவர் ஒருத்தர் தானே. எனக்குள்ள வேற பெருமாள் உங்களுக்குள்ள வேற பெருமாள்னு இருக்க போறாரா? அதே பரமாத்மா தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கார் எனக்குள்ளேயும் இருக்கார். அப்ப எல்லாம் ஒன்று தானே. இந்த பார்வையில பார்த்தா எல்லாரும் ஒன்று தான். ஆனா ஜீவர்கள்னு கணக்கிட்டா வெவ்வேறு. இதை எதுக்காக சொல்றேன்னா, இப்ப தேவர்கள் கீழே வந்து அவி உணவு பெற்றுக்கொண்டு போகிறார்கள். இந்திராய ஸ்வாஹான்னு சொல்லி நான் இந்திரனுக்கு கொடுக்குறேன், சோமாய ஸ்வாஹான்னு சொல்லி சோமனுக்கு கொடுக்குறேன், அக்னயே ஸ்வாஹா அப்படின்னு அக்னிக்கு கொடுக்குறேன், பிரஜாபதயே ஸ்வாஹா அப்படின்னு பிரஜாபதிக்கு கொடுக்குறேன்னா அது நேரம் அந்த தேவர்களுக்கு போகாது, அந்தர்யாமியா இருக்கிற பகவானுக்கு போகும். கீதையில பகவானே சொல்றார், போக்தாரம் யக்ஞ தபசாம்ங்கிறார். நான் தான் போக்தாவா இருக்கேன். போக்தானா என்ன அர்த்தம்னா அனுபவிக்கிறவன், சாப்பிடுறவன் அர்த்தம். போக்யம் சாப்பிடப்படுவது, அனுபவிக்கப்படுவது. ஒரு குலாப் ஜாமுன் இருக்குன்னா அது போக்கியமா இருக்கு. நான் யாரா இருக்கேன்? போக்தாவா இருக்கேன். சாப்பிடுறவனா இருக்கிறவனுக்கு என்ன பேரு? போக்தா, அனுபவிக்கிறவன் பேரு. அப்ப கண்ணன் என்ன சொல்றார் கீதையில, எவன் எங்க எந்த நற்காரியங்களை செய்தாலும் அந்த நற்காரியங்களுக்கு உண்டான அந்த தேவையை பொறுத்து அவ்விடத்துல என்னென்ன அர்ப்பணிக்கப்படுகிறதோ அவை யாவும் என்னை சேர்ந்தது. அப்ப இந்த தேவதைகள்லாம் என்ன பண்றான்னா அதை கொண்டு போய் பகவான் இடத்துல கொடுக்கிற வேலை. போஸ்ட்மேன் உத்தியோகம்னு வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு லெட்டர் போட்டீங்கோ, போஸ்ட்மேன் கொண்டு வந்து என்கிட்ட லெட்டரை கொடுத்தார், நான் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட எவ்வளோ அன்பு உங்களுக்கு, லெட்டர் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்களேன்னா
உனக்கு ஏன் சார் நான் லெட்டர் போடணும், எனக்கு என்ன தலையெழுத்தா விதியா, எவனோ போட்டிருக்கான் கொண்டு வந்து கொடுக்கறது தான் என் வேலை அப்படின்னு அவர் சொல்லுவாரா மாட்டாரா? யார் லெட்டர் போட்டான்னு கூட எனக்கு தெரியாது, உங்களுக்கு கொடுக்கணும், இதுக்கு தான் அரசாங்கம் எனக்கு ஊதியம் கொடுக்கறது. அதெல்லாம் இப்போ இருக்கான்னு கூட தெரியல, போஸ்ட்டே குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் வாட்ஸ்அப் காலத்துக்கு வந்தாச்சு. நல்ல செய்திகளை வாய்ஸ் நோட்டாக அனுப்பிடுறோம். ஏன் வாய்ஸ் நோட்டாக அனுப்புறீங்கன்னா, ஒருத்தர் சொன்னார், எதிராளி என்ன பேசுகிறான் என்ன சொல்ல வரான்னு கேட்க வேண்டிய தேவையே இல்லை பாருங்க, நம்ம என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வச்சு விடலாம். அப்போ வாய்ஸ் நோட் அனுப்புகிற காலம் வந்துடுத்து. அப்போ போஸ்ட்மேன் உத்தியோகத்தை தான் தேவர்கள் பார்க்கிறார்கள். இந்த கதையை உங்களுக்கு இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தேவர்கள் நன்னா கேளுங்கோ, அவி உணவை பெறுவதற்கு இங்கே வந்து தான் ஆகணும். இப்போ இந்த மேடையில் நான் பெரிய யாகசாலை போட்டு ஒரு யாகம் பண்ணுறேன்னா, அப்போ அவி உணவு கொடுக்குறேன்னா அதை வாங்கி கொள்ள கண்ணுக்கு தெரியாமல் தேவர்கள் வருவார்கள். ஆனால் தேவர்களுக்கு இந்த பூலோகம் வருவதுனாலே பிடிக்காதான். இந்த பூலோகத்துக்கு எவன்டா போவான், ஒரே நாத்தம் பிடித்த ஊர் அப்படின்னு இந்த பூலோகத்துக்கு, நம்ம ஊருக்கு இல்லை, ஒட்டுமொத்த பூலோகத்துக்கே அதுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள் தேவர்கள். ஏன்னா அங்கே கமகமன் இருக்கும் போல் இருக்கு ஸ்வர்க்கத்தில், இந்த பூலோகத்துக்கு எவன்டா போகிறது. ஆனால் என்ன செய்யறது, நமக்கு தேவையான அவி உணவு அங்கே தான் கிடைக்கிறது. நாம் கொண்டு போய் பரமாத்மா கிட்ட கொடுத்தா பரமாத்மா நமக்கு கொஞ்சம் கொடுப்பார். அவர் வாங்கிட்டு, பாவம் நீ தான் வேணுந்தியா, கொஞ்சம் நீ வச்சுக்கோ அப்படின்னு நமக்கும் கொடுப்பார். அதுக்காக போக வேண்டியிருக்கு. அப்போ அந்த தேவர்கள் என்ன பண்ணுவார்களாம் தெரியுமா, அவர்கள் கால் பூமியிலே பாவாது. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கையால் மூக்கு அப்படி நல்லா கெட்டியாக இறுக மூடிக்கொள்வார்களாம். மூக்கை பிடிச்சுக்கிட்டு இந்த கையை நீட்டிக்கிட்டே நேர கீழே வந்துட்டு கால் பூமியில படாதபடி நிற்பர்கள். சரி சரி கொண்டா கொண்டா சீக்கிரம் கொண்டா வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னுட்டு கால் கூட பூமியில படக்கூடாதுன்னுட்டு அத்தனை ஜாகிரதையாக இருப்பார்களாம். அதை வாங்கிட்டு போயிட்டு, அப்பாடா போயிட்டு வந்தண்டாப்பா சாமி, இந்த பூமிக்கு போயிட்டு வந்தண்டா, என்ன நாத்தம் ஊர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருவருப்பாக பேசுவார்கள் பூமியை பத்தி. இதுல வேடிக்கை பாருங்கோ, சாதாரண தேவர்கள் அப்படி பேசுகிறார்கள். ஆனா தேவாதி தேவன் இங்க வந்து பிறக்கிறான். இது எவ்வளவு பெரிய அதிசயம்னு பாருங்க. அந்த தேவர்களுக்கெல்லாம் எவன் தலைவனாக இருக்கிறானோ, தேவர்களை எல்லாம் வழிநடத்துபவனாக எவன் இருக்கிறானோ, அவன் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பெருசா ஆட்டம் எல்லாம் போடுறதில்லை. ஐயோ இந்த பூமி அது நாத்தம் பிடிச்ச ஊரு, நான் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பரம்பரையா பணக்காரனா இருக்கிறவன் சாதாரணமா இருந்துருவான், ரொம்ப சிம்பிளா இருந்துருவான். ஆனா இந்த திடீர் பணக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், ஆட்டமான ஆட்டம் போடுவானா மாட்டானா? நம்மளே என்ன சொல்லுவோம், பரம்பரை பணக்காரன் எவ்வளோ சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்கான், இவன் நேத்திக்கு பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் என்ன ஆட்டம் போடுறான் பார். அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஆனால் தேவாதி தேவன் அவன் எந்த விதமான சிரமத்தையும் கணக்கிலே கொள்ளாமல் நாமெல்லாம் பிறக்கிறா போல ஒரு தாய் வயிற்றிலே வந்து அவன் குடியிருந்து அவளுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகிறான்னு சொன்னால், இறைவனுடைய அந்த எளிவரும் இயல்பை நாம எத்தனை கொண்டாடினாலும் தகும். எத்தனை எளியவனா இருக்கான் பாருங்க, சிம்பிளா இருக்காரு, டவுன் டு அர்த்ன்னுவா. சில பேரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றோம் நாம, சார் அவர் எவ்வளவு பெரிய மனுஷர் சார், ஆனா அப்படியே சகஜமா பழகிறார் நம்மளோட, டவுன் டு அர்த்தா இருக்கார் அவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பகவான் வந்து பிறக்கிறான். அவனுக்கு என்ன பெயர்னா பிறப்பிலின்னு பேரு. என்ன பேரு? பிறப்பிலி. புருஷ சூக்தம் சொல்றது அஜாயமானஹா அப்படிங்கிறது. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே, இது வேத வாக்கியம். புருஷ சூக்தத்துக்கு இருக்கிற பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த புருஷ சூக்தம் எல்லா வேதங்களிலும் படிக்கப்படுகிறது. எல்லா வேதங்களிலும் இடம் பெற்றிருக்கிற ஒரு பகுதி எதுனால் அது புருஷ சூக்தத்துக்குத்தான் அந்த பெருமை. எந்த சூக்தத்துக்கு பெருமை? எந்த சூக்தத்துக்கு பெருமை? புருஷ சூக்தத்துக்கு பெருமை. அதற்கு ஏன் புருஷ சூக்தம்னு பேருன்னா, யார் புருஷங்கிறத அது சொல்லும். உடனே ஒரு பையன் எழுந்து கேட்டான், யார் புருஷன்னு சொல்லுமா, யார் யாருக்கு புருஷங்கிறத சொல்லுமான்னு கேட்டான். அப்படி அர்த்தம் கிடையாது. புருஷ சூக்தம் புருஷன் அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, மொத்த பிரபஞ்சத்துல இந்த பிரம்மாண்டத்துல அண்ட சராச்சரம் எல்லாத்தையும் தாண்டி மொத்தமா கணக்கிட்டா புருஷன் ஆண்மகன்னு சொல்லக்கூடியவன் ஒருவன் தான். பரமாத்மாவுக்குத்தான் அந்த பெருமை. அவர் ஒருத்தர் தான் ஆண்மகன். அப்ப நானும் நீங்கள்லாம் யாரு அப்படின்னா, வெளித்தோலால ஆண்களா இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள நாம் அத்தனை பேரும் யாரு? ஸ்திரீ பிராயம் இதரம் ஜகத்துன்னு சொல்லுவார்கள். ஆன்மான்னு எடுத்துக்கொண்டால் அத்தனை ஆன்மாக்களும் பெண்பாலினம் சார்ந்தவர்களே. அதை என்ன தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரே ஒரு புருஷன் தான். விஸ்வபதினு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெகத்பதி,
விஸ்வபதி அப்படின்னு பகவானை கொண்டாடுகிறோம். பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் என்னெல்லாம் வேதம் சொல்றது. அப்ப பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம், அவர் தான் விஸ்வபதி, ஒரே பதி அவர் தான். ஸ்ரீயப்பதி அப்படின்னு அவருக்கு பேரு. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கணவர். நம்ம அத்தனை பேருக்கும் அவர் தான் கணவர், நிரந்தரமான கணவர். நன்னா கேளுங்கோ. ஏன்னா இப்ப அது என்ன நிரந்தரமான கணவர்? வாடகை கணவர்லாம் உண்டா? நிரந்தரம் இன்னைக்கு நிறைய வந்து போச்சு. ஒன்றும் காலம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப எதெல்லாம் நம்ம அதிசயமா அந்த நாள்ல இப்படி கூட உண்டான அப்படின்னு அந்த நாள்ல கேட்டதெல்லாம் இப்படியும் உண்டுங்கிற காலம் இப்ப வந்தாச்சு. அதெல்லாம் சீக்கிரம் சரியாகணும், அதுதான் நம்ம பிரார்த்தனை. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, வாடகை கணவர் கூட உண்டான அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறோம் இல்லையா? நிரந்தர கணவர்னு பகவானை ஏன் சொல்றோம்னா, இப்ப நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு அப்பா கணவர், அப்பாவுக்கு அம்மா மனைவி. நிரந்தரமா கணவன் மனைவியானா சார் இந்த ஒரு ஜென்மத்துக்கு சார், அதெல்லாம் ஜென்மத்துக்கு ஜென்மம் மாறிக்கிட்டே இருக்கும். யார் யாரோட எப்பப்போ எங்கெங்க சேர்ந்து பிறக்கிறோம் போகிறோம் இதெல்லாம் ஒன்றும் நம்ம கையில கிடையாது. இதெல்லாம் எதோட அதீனத்துல எதோட கட்டுப்பாட்டில் இருக்கு? கர்மத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எதோட கட்டுப்பாட்டில்? கர்மத்தின் கட்டுப்பாடு. கர்மம்னா என்ன? நாம செய்திருக்கிற நல்லது கெட்டது, அதுதான் கர்மம். எத்தனையோ ஜென்மங்கள்ல சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப வேற செய்கிறோம் இல்லையா? இதுதான் தீர்மானிக்கிறது. எத்தனையோ ஜென்மங்களிலே செய்ததும் தற்சமயம் நாம் செய்து கொண்டிருப்பதும் நம்முடைய நிகழ்காலத்தை, வருங்காலத்தை, கடந்த காலத்தை எல்லாத்தையும் அந்த கர்மங்கள் தான் தீர்மானிக்கின்றன. நன்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கணவன் மனைவி இருக்காங்களேன்னா இந்த ஜென்மத்துக்கு கணவன் மனைவி, போன ஜென்மத்துக்கு யாரோ, வர ஜென்மத்துக்கு யாரோ. ஆனா கடவுள் நமக்கு எப்படிப்பட்டவர்னா, எல்லா காலத்துக்கும் அவர் தான் ரட்சகர், எல்லா காலத்துக்கும் அவர் தான் புருஷன். அதனால்தான் அவருக்கு புருஷன்னு பேரு. புருஷ சூக்தம். அந்த புருஷனை பற்றி எது சொல்லுகிறதோ அந்த சூக்தத்திற்கு என்ன பெயர்? புருஷ சூக்தம்னு பெயர். அது என்ன சொல்றது? அஜாயமானஹாங்கிறது, பிறப்பற்றவன் அப்படின்னுது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லிட்டு பாருங்க, பலவிதமாக பிறக்கிறான்னுச்சு. பிறப்பே இல்லாதவன் நிறைய பிறக்கிறான். குழப்பம் வருமா வராதா? ஒன்று பிறக்காதவன்னு சொல்லுங்க, இல்லை பிறக்கிறவன்னு சொல்லுங்க. நான் உங்களை கூட்டுட்ட அங்கே வெளுப்பாக நின்றுக்கிட்டு இருக்காரு, அந்த கருப்பரை கூட்டிகிட்டு வான்னா குழப்பம் வருமா வராதா? சார் வெளுப்பாக இருக்கிறவரா கருப்பாக இருக்கிறவரா? ஒன்று வெளுப்பாக இருக்கிறவரை கூட்டிகிட்டு வான்னு சொல்லுங்க, இல்லைன்னா கருப்பாக இருக்கிறவரை கூட்டிகிட்டு வான்னு சொல்லுங்க. வெளுப்பாக இருக்கிறவர் அந்த கருப்பாக இருக்கிறவரை கூட்டிகிட்டு வான்னா மாநிறமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் இல்லை, வெளுப்பா இருப்பார், ஓஹோன்னு வெளுப்பா இருப்பார், அவரே கருப்பாவும் இருப்பாரு, அவரை கூட்டிட்டு வாங்கன்னா இது சேரா சேர்த்தியா இருக்கு. ஒன்று எப்படி சேரும் இது? ஒன்று பிறக்காதவன்னு சொல்லுங்கோ, இல்லை பிறக்கிறவன்னு சொல்லுங்கோ. பிறக்காதவன் நிறைய பிறக்கிறான் அப்படின்னா, பிறப்பே இல்லாதவன் நிறைய பிறக்கிறான்னா குழப்பம் வருமா வராதா? இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கணும்னா, நம்மை போலே கருமம் காரணமாக பிறவாதவன், இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளை போல கர்மம் காரணமா பிறப்பதில்லை. அவர் ஏன் பிறக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய இச்சையினாலே பிறக்கிறார். நாமெல்லாம் இச்சையினால பிறந்தோமா? சொல்லுங்க. நாம் அத்தனை பேர் இச்சையினால பிறந்தோம். பிறக்கணும்னு ஆசைப்பட்டு அப்ளிகேஷன் போட்டு பிறந்தீங்களா? நான் அப்படி பிறக்கலை. நீங்க அப்படி பிறந்தீங்களா? யாராவது? யாரும் அப்படி பிறக்க முடியாது. பிறக்கணும்னு எழுதப்பட்டிருந்தா பிறந்துதான் ஆகணும், இருக்கணும்னு எழுதப்பட்டிருந்தா இருந்துதான் ஆகணும், போகணும்னு எழுதப்பட்டிருந்தா போய்தான் ஆகணும். எல்லாம் கர்மம் தானே டிசைட் பண்ணுகிறது. நன்னா தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் பாயிண்ட். நம்முடைய எல்லா நடவடிக்கைகளையும் கர்மம் தீர்மானிக்கிறது. இறைவனுடைய நடவடிக்கைகளை அவனுடைய இச்சை, அவனுடைய ஆசை அதுவே தீர்மானிக்கிறது. இதுதான் நமக்கு அவருக்கு இருக்கிற வேறுபாடு. அவர் பிறக்கணும்னு ஆசைப்பட்டு பிறக்கிறார். மேலேந்து உட்காந்து பாப்பறான், ஓ கீழே அந்த அயோத்தியாவா, அங்க தசரதன் இருக்காரா, அவருக்கு பிள்ளையா நான் பிறக்க போறேன் அப்படின்னு வந்து பிறப்பார். நீங்களும் நானும் அப்படி வந்து பிறக்க முடியுமா? அப்படி பிறக்க முடியும்னு இருந்தா எவ்வளோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருப்போமே இல்லை? எவ்வளோ. ஆனால் ஒன்று சொல்றேன், நீங்க எத்தனை பெட்டர் ஆப்ஷன் நீங்க போனாலும் உங்களுக்கென்று இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிற சிறந்த ஆப்ஷன்களுக்கு நிகராக உங்களால் எந்த ஆப்ஷனையும் தேர்ந்தெடுக்க முடியாது. அதுதான் உண்மை. கடவுளை போல நம்மிடத்துல கருணையுள்ளவர் இன்னொருத்தர் உண்டா? கிடையவே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்ப நமக்கு கோபம் வரும், என்ன செஞ்சுட்டார் அந்த கடவுள்? கேட்டிருக்கீங்களா? எப்பயாவது பொய் சொல்லாத சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? என்ன செஞ்சுட்டார் அந்த கடவுள்னா, பெரிய கடவுள் என்ன செஞ்சுட்டார் அப்படின்னு கேட்டிருக்கோமா இல்லையா? கோபமே பட மாட்டார் கடவுள். ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு என்னென்ன அவர் செஞ்சிருக்காருங்கிறது அவருக்கு தெரியும்.
நாம் அவருக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறதும் அவருக்கு தெரியும். இத்தனை செஞ்சிருந்தும் நாம ஒண்ணுமே செய்யலைன்னாலும் நம்மிடத்துல அவர் கோபிக்கவே மாட்டார். எப்போதும் நம்மை பற்றிய கவலை சிந்தனை தான் அவருக்கு, வேற எந்த சிந்தனையும் கிடையாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு தகப்பனார் சோஃபால படுத்துக்கிட்டு இருக்கார், நல்லா கொஞ்சம் பருமனா இருக்கார், உறங்குகிறார். பக்கத்துல சின்ன குழந்தை, கை குழந்தை, அதை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தார் போல் இருக்கு. அப்படியே அவர் தூங்கி போயிட்டார், அந்த குழந்தையும் தூங்கி போச்சு. அந்த வீடியோவை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த குழந்தை கீழே விழப்போறது. அப்படியே அந்த தூக்கத்திலேயே அப்படியே அது மயக்கத்தில் கீழே விழப்போகும்போது அந்த ஒரு பிரக்ஞை, ஒரு இன்ட்யூஷன் ஒன்று அவருக்கு ஏற்பட்டிருக்கும் போல் இருக்கு, ஒரு உள்ளுணர்வு. அவர் திடீர்னு என்ன பண்றாரு, அப்படி பாஞ்சு அந்த கையால் அந்த குழந்தை அப்படியே பிடிக்கிறார், கீழே விழாதபடி. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்க கூட பார்த்துருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு தகப்பன் அவனே நல்ல உறக்கத்திலே இருக்கும் போதும் தன்னுடைய பிள்ளை கீழே விழப்போனால் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து அதை செய்யவும் செய்கிறான். நமக்கெல்லாம் தந்தையா, எப்போதும் தந்தையா இருக்கிற பெருமான் நம்மை கைவிடுவரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மிடத்துல அவர் எதிர்பார்ப்பது என்ன? அவன் கைவிட மாட்டான்கிறத உறுதியாக நாம நம்ப வேண்டும். அதுதான் நமக்கு வேண்டியது, நாம செய்ய வேண்டியது அதுதான். அந்த நம்பிக்கை இருந்து கொடுத்தனா அவர் காப்பாத்துறார். அப்போ இறைவன் பிறக்கும் போது அவர் இச்சையினாலே அவர் பிறக்கிறார், நமக்காகவே வந்து பிறக்கிறார். அவதரிப்பது யாருக்காகன்னா நமக்காகவே வந்து பிறக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவதாரம்னா என்ன அர்த்தம்னா மேலே இருந்து கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம். மேலே இருந்து கீழே வரார். இப்போ நான் இங்கேருந்து படி இறங்கி வந்தேன்னா, சார் நீங்கள் கூட இப்போ ஒரு அவதாரம் பண்ணீங்க நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நானும் அவதாரமா எப்போன்னா, இந்த படி இறங்கி வந்தீங்களே சார், மேலே இருந்து கீழே வந்தால் அவதாரம் தானேன்னா, அதெல்லாம் அவதாரம்னா ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி அவதாரம். அது அவதாரம்னு சொல்ல முடியாது. அப்போ எது அவதாரம்னா ரொம்ப பெரியவரா இருக்கிறவர். நன்னா கேட்டுக்கோங்க, ரொம்ப பெரியவரா இருக்கிறவர் தாம் பெரியவன்கிற எண்ணத்தையே வைத்து கொள்ளாமல் சிறியவர்களோடும் தாழ்ந்தவர்களோடும் வந்து கலக்குறான் பாருங்கோ. எப்படி இறங்கி வந்து அந்த மனுஷன் பேசினான் தெரியுமா? சொல்றோமா இல்லையா? நம்ம கவனிச்சு பாருங்க. ரொம்ப பெரியவர் நம்ம கிட்ட வந்து கலகலன்னு பேசிட்டு போனார்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவ்வளோ சிம்பிளா இருக்காரா, இறங்கி வந்து என்கிட்ட பேசிட்டு போறார் மனுஷர் அப்படின்னா. இறங்கி வந்துன்னா என்ன அர்த்தம்? படி இறங்கினார்னு அர்த்தம் கிடையாது. தாம் பெரியவன்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு நமக்கு சரிசமமாக இறங்கி வந்து பேசுறார்னு சொல்றோம் இல்லையா? அப்படித்தான் பகவான் அவதரிக்கிறான். அதனால பெருமானுடைய அவதாரங்களை பத்தி உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். அந்த அவதாரங்கள் மொத்தம் எத்தனைன்னா கணக்கில்லாத அவதாரங்கள், 1 2 எல்லாம் கிடையாது. 10ன்னு கேள்விப்பட்டிருக்கோமேன்னா அது முக்கியமா ஒரு 10 அவதாரத்தை சொல்லுகிறார்கள். ஆனா அவதாரங்களுக்கு எண்ணிக்கை உண்டான்னா என்ன பதில்? இல்லைங்கிறது தான் பதில். 10 அவதாரங்கள் முக்கியமாக சொல்லுகிறோம். வரிசையா சொல்றதுக்கு யாருக்காவது தெரியுமா? மத்ஸ்ய, கூர்ம, வராக, நாரசிம்ஹ, வாமன, பார்கவராம, அதாவது பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி. இதைத்தான் 10 அவதாரங்கள்னு சொல்லுகிறோம். கல்கி அவதாரம் நடந்து முடிஞ்சாச்சா? இனிமே தான் உண்டாக போகிறது. கலியினுடைய இறுதியிலே பெருமான் எடுக்கவிருக்கிற அவதாரத்துக்கு என்ன பெயர்? கல்கி அவதாரம். ஒரு வெள்ளை புறவியிலே, ஒரு வெள்ளை குதிரையிலே, இங்க இருக்கு பாருங்க, இதுதான் கல்கி அவதார பொம்மை. இங்க இருக்கு பாத்தீங்களா? வெள்ள குதிரை மேல ஏறி அமர்ந்து கொண்டு பெருமான் வருவார் தீயவர்களை ஒழிப்பதற்காக. சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி வச்சிருக்காரு பாத்தீங்களா? இதுதான் கரெக்டான பொம்மை. ஏன்னா இப்ப பொம்மை தயார் செய்யறவங்கலாம் எப்படி தெரியுமா செய்யறாங்க? பெருமானுக்கே குதிரை முகத்தை வச்சு செஞ்சுடுறாங்க. அது வேற அவதாரம், அது ஹயக்ரீவ அவதாரம்னு பேர் அதுக்கு. அதுவும் ஒரு அவதாரம் தான், ஆனா அது கல்கி அவதாரம் கிடையாது. கல்கி அவதாரம்னா வெள்ளக்குதிரை மேல ஏறி அமர்ந்தா போல ஒரு போர் வீரனை போல காட்சி தருவார். அதுதான் கல்கி அவதாரம். குதிரை முகத்தோட இருந்தா அது என்ன அவதாரம்? ஹயக்ரீவ அவதாரம். அது வேதங்களை காப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம்னு அதற்கு பெயர். இருக்கட்டும். இப்ப இந்த 10 அவதாரங்களிலே 2 அவதாரங்களை நாம பூர்ணாவதாரங்கள்னு கொண்டாடுகிறோம். எந்த 2 தெரியுமா? ராமகிருஷ்ணாவதாரம் உங்களுக்கெல்லாம் நல்லா பழக்கப்பட்டிருக்கிற பெயர், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிற திருநாமம். அப்ப ராமகிருஷ்ணாவதாரத்தை நம்ம என்ன சொல்றோம்? பூர்ணாவதாரம். ராமனாக பிறந்தான், கண்ணனாக பிறந்தான். இந்த அவதாரங்களைத்தான் பூர்ணாவதாரங்கள்னு நாம கொண்டாடுகிறோம். அது என்ன பூர்ணாவதாரங்கள் அப்படின்னா, இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபேக்டர் ஒன்று, ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. பரசுராமனும் பெருமானுடைய அவதாரம்னு சொன்னேன்னா சொல்லலையா?
சொன்னேன். பரசுராமன் ராமனோட சண்டை போட வந்தாங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு திரும்ப வரார் ராமன். தசரதன் அழைச்சிக்கிட்டு வரார். அயோத்திக்கு, மிதிலையில இருந்து அயோத்திக்கு அழைத்து கொண்டு வருகிறார். பரசுராமன் எதிரில் கையில ஒரு வில்லோட வரார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சு போச்சு. எவனோ ராமனாம் ஜனகனுடைய இல்லத்திற்கு போனானாம், அங்கே வைக்கப்பட்டிருந்த சிவதனுஷை முறித்தானாம், பெரிய ஆள்னு எல்லாரும் கொண்டாடுறான்னு சொன்ன உடனே இந்த பரசுராமருக்கு என்ன பிரச்சனைன்னா, அவருக்கு க்ஷத்திரியர்களை கண்டா அவ்வளவா பிடிக்காது. அதுவும் துஷ்டர்களா இருக்கிற க்ஷத்திரியர்கள்னு சொல்லிட்டா அவருக்கு அறவே பிடிக்காது. அரசர்களை வெறுப்பவர். அவர் ஏன் அரசரை வெறுப்பாருங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். பரசுராமனுக்கு அவர் அந்தணர், அவருக்கு அரசர்களை கண்டா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அவங்க அப்பாவை கொன்னது ஒரு க்ஷத்திரியர். கார்த்தவீரியார்ஜுனன் என்பவன் அவருடைய தகப்பனாரான ஜமதக்னியை கொன்னுட்டான். அவர் பார்த்தார், எங்க அப்பாவையா கொன்ன, உன் குலத்தையே ஒழிக்கிறனா இல்லையா பார் அப்படின்னு அவர் கங்கணம் கட்டிக்கிட்டார். அதனால க்ஷத்திரியர்களை கண்டா அவருக்கு பிடிக்காது. சரியா? இப்ப ராமன் பெரிய சிவதனுசை முறிச்சுட்டு ஊர் உலகமெல்லாம் கொண்டாட சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காரு இல்லையா? அவனை எப்படியாவது அடக்கணும்னு பரசுராமனுக்கு ஆசை. பரசுராமன் என்ன பண்ணார்? கையில ஒரு வில்லோட போனார். ராமனை பார்த்துட்டு சொல்றார், என் கையிலே இருப்பது வைஷ்ணவ தனுஷு, விஷ்ணு தனுஷு. இது நீ சிவதனுஷு ஒரு சொத்த வில்ல முறிச்சுட்டு ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லிக்கிறியா? ராமன் சொன்னார், நான் எப்ப சொன்னேன் நான் பெரிய ஆள்னு? ஒருத்தர்கிட்டையும் நான் ஒன்றும் சொல்லலையே. அதான் உலகமெல்லாம் சொல்றதே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இருக்கட்டும், என்னோட இந்த வில்ல நீ முறிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து நின்றுட்டார். தசரதன் எவ்வளவு நல்லவன் பாருங்கோ. பரசுராமர் எதிர்க்க வராருன்னு சொன்ன உடனேவே வெடவெடத்து போயிட்டான். கை காலெல்லாம் அப்படியே நடுங்குகிறதாம் தசரதனுக்கு. ஐயோ, நம்ம குழந்தைகளுக்கு என்ன ஆயிடுமோ தெரியலையே, அந்த ஆளுக்கு வேற க்ஷத்திரியர்களை ராஜாக்களை கண்டாலே பிடிக்காதே, இப்பதான் கல்யாணம் பண்ணி ஊருக்கு கூட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன், குழந்தைகளை என்ன நடக்க போறதோன்னு பயம் வந்துட்டு தான். தசரதன் என்ன பண்ணிவிட்டார்? நேர போய் பரசுராமன் கால்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். பாவம், என் குழந்தைகளை ஒன்றும் பண்ணிடாதீங்கோ ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிக்கிட்டு காலை கட்டிக்கிட்டு மயக்கம் போட்டுக்கிட்டு விழுந்துட்டார். ராமன் பார்த்தாராம், அப்பாவுக்கு எவ்வளோ அன்பு நம்ம கிட்ட, நம்மளை காப்பாத்துறதுக்காக அவர் காலை பிடித்து கதறி மன்றாடி மயக்கம் போட்டே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் பரசுராமனை ராமன் ஜெயித்தார். அந்த வைஷ்ணவ தனுசையும் முறிச்சுட்டார். பரசுராமனை அனுப்பி வச்சுட்டார். போயிட்டு வாப்பா, தோத்து போயாச்சா, போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டார். இங்கே உங்களுக்கு நியாயமா ஒரு சந்தேகம் வர வேண்டும். இவரும் பகவானுடைய அவதாரம், அவரும் பகவானுடைய அவதாரம். ஒருவர் இவரிடத்திலே தோற்றார்னு சொன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறா இருந்தா தானே அது நடக்கும். இந்தியா பாகிஸ்தானை ஜெயிச்சதா ஜெயிக்கலையா? எத்தனை தடவை ஜெயிச்சது இந்த ஏசியா கப்ல? 2 தடவை ஜெயிச்சாச்சு. 2 முறை ஜெயிச்சாச்சு. இந்தியாவை ஜெயிக்குமா? பாகிஸ்தானை ஜெயிக்குமா? வேற வேறையா இருந்தா தானே ஜெயிக்க முடியும். இவங்க 2 பேரும் அவதாரம்னு சொல்றீங்க, பரமாத்மாவினுடைய அவதாரம். அவரை ஜெயிச்சார், அவரே அவர்கிட்ட தோத்தார். எப்படி நடக்கும்? சாத்தியமா? இதுதான் உங்க கேள்வி. இதுக்கு பதில் சொல்றேன் பாருங்க. இந்த பரசுராம அவதாரம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, சாட்சாத்து அவதாரம் கிடையாது. அது ராமன் சாட்சாத் அவதாரம். நேரே பரமாத்மா ராமனா வந்து பிறந்திருக்கார். பரசுராமன்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, என்ன போல உங்களை போல ஒரு ஜீவனவர். நன்னா கேட்டுக்கோங்க. பரசுராமன் என்பவர் என்னை போலே உங்களைப் போலே ஒரு சாதாரண சாமானிய ஜீவன். ஆனா பரமாத்மா அந்த ஜீவனை எட்டி பார்த்தார் மேலிருந்து. நான் ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அந்த வேலையை செய்வதற்கு இந்த ஜீவன் சரியாக இருப்பான், இந்த வேலைக்கு இவன் சரிப்பட்டு வருவான் என்று இறைவன் கருதினார். அதுக்காக என்ன பண்ணார்? தன்னுடைய சக்தியை அந்த ஜீவனுக்குள்ள புகுத்தினார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எத்தனை வளர்ந்தாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் பதில் சொல்ல உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பரசுராமன் யார் தெரியுமா சார்? ஒரு சாதாரண ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள தன்னுடைய சக்தியை பகவான் புகுத்தினார். எதுக்கு? ஏதோ காரியம் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த காரியத்தை சாதிக்கிற வரையிலும் அவராலே புகுத்தப்பட்ட அந்த சக்தி பரசுராமனை இயக்கியது. காரியம் முடிஞ்ச உடனே சக்தியை வெளில வாங்கிக்கிட்டார் அவர். அது அந்த ரோபாட் படம் எல்லாம் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ? ஒரு சிப்புன்னு உள்ள போட்டா அது என்ன ஆட்டம் போடுதா இல்லையா? அந்த சிப்பை மாத்திட்டா அந்த ஆட்டம் போட முடியுமா? அதால போட முடியாது. அதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதை போலத்தான் பகவானுடைய அந்த பரமாத்மாவினுடைய சக்தியிலே ஒரு துளி பரசுராமன்கிற ஜீவனுக்கு செலுத்தப்பட்டது, சில காரியங்களை செய்வதற்காக. அந்த காரியம் முடிஞ்ச பிற்பாடு அந்த சக்தி திரும்ப பெறப்பட்டது. திரும்ப பெற்ற பிற்பாடு அந்த பரசுராமன் யார்? அப்போ ஒரு சாதாரண ஜீவன், நம்ம போல உங்களை போல ஒரு சாதாரண ஜீவன். ராமனை எதிர்க்கும் போது அந்த நிலைமையில தான் பரசுராமன் இருந்தார். ஆனா ராமன் பூரணமான பரமாத்மா. அவர் முன்ன நிக்க முடியுமா? அப்போ
அதனால தான் ராமன் வெற்றி கொண்டார். இந்த சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த சரித்திரம், இந்த கதை எதுக்காக சொன்னேன்னா, பூரணமான பரம்பொருளே ராமனாக வந்து பிறந்தான். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனுமாய் கற்கியுமானான் அப்படின்னு ஆழ்வாருடைய பாட்டு. மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய், அரினா நரசிம்மம், குரல்னா குள்ளப்பயல் வாமனன் அப்படின்னு அர்த்தம். அரி குரலாய் முன்னுமி ராமனாய், முன்னாடி ஒரு ராமன் பரசுராமன், பின்னுமி ராமனாய், பின்னாடி வந்த ராமன் யாரு? பலராமன். நடுவுல யாரு? தானாய். இந்த பாட்டை நீங்க தானே சூக்ஷ்மமா கவனிக்கணும். முன்னாடி ஒரு ராமனா வந்தான், பின்னாடி ஒரு ராமனா வந்தான்னா அப்ப ராமனை எப்படி சொல்லணும்? நடுவுல ஒரு ராமன் தானே சொல்லணும். ஆனா ஆழ்வார் அப்படி சொல்லல பாருங்க. தானாயின்னர். முன்னாடி ஒரு ராமனா வந்தான், பின்னாடி ஒரு ராமனா பரமாத்மா வந்தான். ஆனா தானாயினா என்ன அர்த்தம்னா, ராமனா அந்த பரமாத்மாவே வந்தான்னு அர்த்தம். ராமனே பரமாத்மா, பரமாத்மாவே ராமன். இது ரொம்ப அழகா ராமாயணம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தேவர்கள் எல்லாம் போய் பெருமானிடத்துல பிரார்த்தனையை வைத்தார்கள். பகவானே, ராவணாதியர்கள் ரொம்பவும் எங்களை ஹிம்சிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அவர்களை அழிப்பதற்காக ஒழிப்பதற்காக நீங்கள் அவதரிக்க வேண்டும் அப்படின்னு பெருமானிடத்திலே பிரார்த்தித்தார்கள். ஆகட்டும்னு சொன்னார் பெருமாள். அப்படியே ஆகட்டும், நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் அயோத்தியிலே பிறப்பேன், தசரதனுக்கு பிள்ளையாக பிறப்பேன், என்னை 4ஆக வகுத்து கொண்டு பிறப்பேன்னார். நன்னா தெரிஞ்சுக்கோங்க, தன்னை 4ஆக வகுத்து கொண்டு பிறப்பதாக உறுதியளித்தான் பெருமான். யார் 4 பேரு? வரிசையா சொல்லணும். ராமன், ராமனுக்கு அடுத்தது பரதன் பேர் சொன்னது யாரு? யாருமே சொல்லலையா? ராமனுக்கு அடுத்தது பரதன் சொன்னா அதுதான் சரியான பதில். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்று தன்னையே பரம்பொருள் 4ஆக வகுத்து கொண்டு பிரித்து கொண்டு வந்து பிறந்தது. நான் 4ஆக ஆக்கி கொண்டு நானே பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டார். அதே போல வந்து பிறந்தான் பெருமான். ராமன் என்றைக்கு பிறந்தார் தெரியுமா? எந்த திதியிலே பிறந்தார்? கண்ணன் பிறந்த திதி ஜன்மாஷ்டமின்னு கொண்டாடுறோம். ராமன் பிறந்ததை ராம நவமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராம நவமி இல்லைங்கிறார் ஒரு பிள்ளை. ராமநவமியே தெரியாதா உங்களுக்கு? ராம நவமி, நவமி திதியிலே வந்து பிறந்தான். எந்த நட்சத்திரத்தில் ராமன் பிறந்தார்? புனர்வசு நட்சத்திரத்திலே ராமன் பிறந்தார். புஷ்ய நட்சத்திரத்திலே பரதன் பிறந்தான். ஆஸ்லேஷா ஆயில்ய நட்சத்திரத்திலே 2 பேர் பிறந்தார்கள், லக்ஷ்மணனும் சத்ருக்னனும். இதுல ராமனுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்து சர்வீஸ் பண்றது யாரு? லக்ஷ்மணன். பரதனுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்து சர்வீஸ் பண்றது தெரியுமா? அது உங்களுக்கு சத்ருக்னன்கிறது அவன் தான் இருப்பான்னு தானே சொன்னீங்க, வேற யாரும் இல்லை. 4 பேர்ல கரெக்டா முடிஞ்சு போச்சு. இன்னும் 5ஆவது ஆள் இருந்தா தானே இப்போ பிரச்சனை வரப்போகுது. 4 பேர்னா இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். அந்த ஐடியால தானே சொன்னீங்க. பரவாயில்ல, அதுக்கும் புத்தி வேணும் இல்ல, அதுக்காக பாராட்டணும் உங்களை. அதுக்கு கூட புத்தி வேணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ புத்தியை உபயோகித்திருக்கிறீர்கள், அதுதான் விஷயம் அந்த இடத்துல. ராமனுக்கு லக்ஷ்மணன் சேவகங்கள் செய்தான், பரதனுக்கு சத்ருக்னன் சேவகங்கள் செய்தான். ராஜா தசரதனுக்கு முக்கியமான பட்ட மகிழ்ச்சிகள் 3 பேர், கௌசல்யாதேவி, கைகேயி, சுமித்ரை என்று 3 பேர்கள். ஒரு பாயாசம் அவருக்கு தரப்பட்டது. அந்த பாயாசத்தை பங்கிட்டு கொடுத்தார். கௌசல்யைக்கும் கொடுத்தார், கைகேயிக்கும் கொடுத்தார், சுமித்ரைக்கும் கொடுத்தார். மிச்சம் கொஞ்சம் இருந்தது, அதையும் சுமித்ரைக்கு கொடுத்தார். அதனாலே 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு தெரியும். ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு கதை, 4 குழந்தைகள் பிறந்தாச்சு. 4 குழந்தைகள்லையும் தொட்டில்ல போட்டு வச்சிருந்தா. முதல் தொட்டில்ல ராமன் இருக்கார், 2வது தொட்டில்ல பரதன் இருக்கார், 3வது தொட்டில்ல லக்ஷ்மணன், 4வது தொட்டிலே சத்ருக்னன். இப்பதான் பேரு வைக்கணும், இன்னும் பேரு வைக்கல. பேரு வைக்கிறதுக்கு வசிஷ்டர் வருகிறார். அவர் தான் குலகுரு. வசிஷ்டரை கூப்பிட்டா நீங்க தான் பேர் வைக்கணும். அவர் வந்து எட்டி பார்த்தாராம் தொட்டில. பார்த்தாலே மனத்துக்கு இனியவனா ராமன் இருந்தான். பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. பார்த்தாராம், ஐயோ பேர் வைக்கணும்னு வந்தேன், பார்த்த உடனே பிடிச்சு போச்சே, என்ன பேர் வைக்கலாம்? பார்த்ததும் பிடித்தமானவன் அப்படின்னு பேர் வச்சுட்டார். பார்த்த உடனே பிடிச்சு போச்சு அப்படின்னே பேர் வச்சுட்டார். அதுதான் ராமன். நேத்திக்கே பார்த்தோம் இல்லையா, மனத்துக்கு இனியவன், அதுதான் ராமன்ங்கிறதுக்கு அர்த்தம். அந்த பெயரை வச்சுட்டார். அடுத்தது பரதன் கிட்ட போனார். போய் மோவாயை இப்படி தடவரார்.
என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த நாளில் கூகுள்லாம் கிடையாது, போய் சர்ச்லாம் பண்ணி பார்க்க முடியாது. என்ன பேர் வைக்கலாம் வரிசையாக, அது இப்போ நீங்கள் என்ன பேர் வைக்கலான்னு கேட்டால் 100 பேர் கொண்டு வந்து கொட்டும். அது நம்ம 101 இன்னொன்று தேடிட்டு இருப்போம், அதையும் அது கொட்டும். அந்த நாள் அது முடியாது இல்லையா. அவர் போய் பார்த்தார், மோவாயை தடவிக்கிட்டே பார்த்தார். அந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப பொறுப்பாளின்னு தெரிஞ்சு போச்சு. இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. பரதன் ராமனுடைய பாதுகைகளை எழுந்தருள பண்ணி கொண்டு போய் 14 ஆண்டுகள் ராஜ்ய பாரத்தை, பாரம்னா வெயிட்னு அர்த்தம், ராஜ்ய பாரத்தை சுமக்க போகிறவன், பாரம் சுமக்க போகிறவன். ஆதலால் இவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? பரதன்னு பெயர் வைக்கலாம். இப்போ ஒரு வாரம் முன்ன என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ராமாயணத்தில் பரதன் பாதுகைகளை எழுந்தருள பண்ணி கொண்டு போனான், நந்தி கிராமத்திலே வைத்துக்கொண்டு பூசித்தான். 14 ஆண்டுகள் பாதுகைகளையே அரசனாக்கி அழகு பார்த்தான். ஓகேவா? எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், அப்படி கூட நடக்குமா? என்ன ஒரு செருப்புக்கு அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அடிக்குமா? நியாயமான கேள்வி தானே. பாதுகைனா என்ன? செருப்பு தானே, காலணிகள். காலணிகளுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் கிட்டுமா? என்ன இருந்தாலும் காலணிங்கிறது ஒரு அச்சேத்தனம். அச்சேத்தனம்னா என்ன? அறிவற்ற ஜட பொருள். அது கரெக்டு தானே? காலணிகளுக்கு அறிவு உண்டா? போட்டிருக்கேன், கண்ணாடி போட்டிருக்கேன், நீங்களும் கண்ணாடி போட்டிருக்கீங்க. அறிவு உண்டா நம்ம கண்ணாடிக்கு? எங்கே சார், கண்ணாடி போட்டால் எனக்கே அறிவு இல்லை, கண்ணாடிக்கு அறிவு இருக்க போகிறது அப்படின்னு கேட்போமா மாட்டோமா? நம்ம வேடிக்கைக்கு சொல்கிறேன், அப்படி கேட்போம் இல்லையா? அப்போ கண்ணாடிக்கு அறிவு கிடையாது, இந்த மேசைக்கு அறிவு கிடையாது, இதோ இங்கே வச்சிருக்கிற இந்த பாட்டிலுக்கு அறிவு கிடையாது, தெரியுதோ இல்லையோ? அது மாதிரி காலணிக்கு அறிவு கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், அறிவில்லாத காலணிக்கு இவ்வளோ பெரிய அனுகிரகம் உண்டாகுமா? இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப நாள் சந்தேகம். அந்த சந்தேகம் எப்போ தெரியுமா தீர்ந்தது? ஒரு 4 நாள் முன்ன தீர்ந்தது. எப்படி தீர்ந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் இப்போ நடக்கிற மாதத்தில் 1ஆம் தேதி திருவரங்கத்தில் எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்தது, ஒரு உபன்யாசம் இருந்தது. அதற்கு முந்தின நாள், நீங்கள் என்னடா அது இவங்க கதையெல்லாம் சொல்கிறானேன்னு நினைக்க வேண்டாம், இன்ட்ரெஸ்டிங் கதை இது, நல்லா கேட்டுக்கோங்க. அதற்கு முந்தின நாள், அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி இல்லையா? ஆகஸ்ட்டில் 30 தேதி தானே? ஆகஸ்ட்டில் 30 தானே? ஆமாம். இருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 31 தேதி. நீங்களும் ஆமான்ட்டீங்க பார்த்தீங்களா? ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி பாண்டிச்சேரியில் ஒரு உபன்யாசம் இருந்தது. எனக்கு பாண்டிச்சேரி போயிட்டு காஞ்சிபுரம் வந்து நைட்டு ட்ரெயினை பிடிச்சி ஸ்ரீரங்கம் போகிறதா நான் பிளான் வச்சுருந்தேன். சிதம்பரத்தில் எனக்கு மாமா ஊர். எங்கள் மாமா என்கிட்ட என்ன சொன்னார், நீ எதுக்குடா பாண்டிச்சேரியிலேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு ஸ்ரீரங்கம் போகணும், நீ இங்கே மாமா வீட்டுக்கும் வந்தா போல இருக்கும், சிதம்பரத்துக்கு வந்துடு, நாளைக்கு எனக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வேலை இருக்குது, காரில் தான் போகிறேன், உன்னை கொண்டு போய் நான் ஸ்ரீரங்கத்தில் விட்டுடுறேன்னு சொன்னார். யோசனை, ஐடியா எனக்கு சரின்னு பட்டுது. பாண்டிச்சேரியில் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு நான் சிதம்பரத்துக்கு போயிட்டேன். மாமா வீட்டில் விருந்து நைட்டு சாட்டாச்சு, அங்கேயே தங்கினேன். அடுத்த நாள் காலையில் அவர் அழைச்சிக்கிட்டு ஸ்ரீரங்கம் போனார். என் செருப்புகளை போட்டுக்கிட்டு, மறக்காமல் செருப்புகளை போட்டுக்கிட்டு நான் கிளம்பிட்டேன், காரில் ஏறி போயிட்டேன். நான் போகிற அன்னைக்கு திருவரங்கத்தில் நிறைய கெடுபிடிகள், கட்டுப்பாடுகள் இருந்தது ஸ்ரீரங்கத்தில். ஏன்னா 3ஆம் தேதி மாண்புமிகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் திருவரங்கத்திற்கு வந்திருந்தார்கள். 3ஆம் தேதி பிரசிடென்ட் வராங்கன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதியிலிருந்தே காரை எந்த பக்கமும் உள்ளுக்குள்ள அந்த உத்தர வீதின்னு இருக்கு, உள்ளுக்குள்ள உள்துறை வீதின்னு பேர் இருக்கு. திருவரங்கத்தில் சித்திர வீதி, உத்தர வீதின்னு இருக்கு. அது என்ன உத்தர வீதினா உள்துறை வீதி, உள்ளுக்குள்ள தொண்டு செய்கிறவர்கள் எல்லாம் வசிக்கும் பகுதி. அது ஒரு பிராகாரம், ஒரு சுற்று. அந்த சுற்றுக்குள்ள காரையே விடலை. அதனால நான் கார்லேயே செருப்பை கழட்டி வச்சுட்டு, அப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அன்றைக்கே போச்சு அந்த செருப்புங்கிறது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காரில் செருப்பை விட்டுட்டு நான் இறங்கி சாமி பார்க்குறதுக்கு, தரிசனம் பண்ணுறதுக்குன்னு போனேன். நான் போயிட்டு இன்னும் 2-3 இடத்துக்கு போக வேண்டி இருந்தது திருவரங்கத்துக்குள்ளே. நான் திரும்ப காரை பார்க்கவே இல்லை. எங்கள் மாமா கார் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிட்டார். வண்டியில் டிரைவர் போட்டுக்கிட்டு வந்திருந்தார். அவர் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அவர் போயாச்சு, அதில் ஒன்றும் பெரிய எனக்கு வருத்தம் இல்லை. வேற என்ன போச்சு? என் செருப்பு போச்சு. செருப்பு போயாச்சு. சரி, திருவரங்கத்தில் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு நான் ஊருக்கும் வந்துட்டேன், செருப்பு இல்லாமையே வந்துட்டேன். எங்கள் மாமாவுக்கு ஃபோனை போட்டு, மாமா இந்த மாதிரி கார்லேயே செருப்பை விட்டுட்டேன், கொஞ்சம் அதை வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்த தடவை வரும்போது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். சரி சரி, அதுக்கு என்ன, நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். இப்போ ஒரு 4-5 நாள் முன்ன நான் போயிருந்தேன். அங்கே போகும்போது வேறு ஏதோ வீட்டில் இருந்த இன்னொரு செருப்பை போட்டுக்கிட்டு போனேன். மாமாவை பார்த்து கேட்டேன், செருப்பு என்னாச்சு மாமான்னு. அதோ அங்கே டிரைவர் இருக்கார் பாரு, அவரையே போய் கேளு அப்படின்னார். அவரை போய் கேட்டால் அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், உங்கள் செருப்பை நீங்கள் மறந்துடுங்கன்னார். நான் கேட்டேன், என்ன அப்படி சொல்கிறீங்க, புதுசாக வாங்கினது அது மறந்துடுங்கன்னு சொல்கிறீங்களேண்ணா? இல்லை சாமி, அது நீங்கள் மறந்துடுங்க அவ்வளோதான். அது இப்போ எங்கே இருக்குது தெரியுமா, திருப்பதியில் இருக்குதுன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுது.
என்னது இது திருப்பதியில் இருக்குன்னு ஏன் சொல்றீங்கன்னா, நான் நேற்றுக்கு திருப்பதி போயிருந்தேன், உங்களை மாதிரி வேற யாரோ ஒருத்தரும் செருப்பை வண்டியில் விட்டுருந்தாங்க போல் இருக்கு, அவர் இறங்கி போகும்போது உங்க செருப்பை போட்டுக்கிட்டு போயிட்டாரு, திரும்ப வரச்சே வெறுங்காலோட தான் சாமி பார்த்துட்டு வரச்சே வெறுங்காலோட தான் வந்தாரு, திருமலையில எங்கேயோ உங்க செருப்பை விட்டுட்டேன்னு அவர் சொன்னார். ஏற்கனவே அது எந்துன்னு அவருக்கு தெரியாது, இங்க இருந்த செருப்பை நான் மலையில எங்கேயோ விட்டுட்டேன்னு சொன்னார். எனக்கு மெய் சிலிர்த்தது. நான் உங்களுக்கு காரணம் சொல்றேன் ஏன்னுட்டு. வைணவர்களுக்கு 3 திருத்தலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. திருவரங்கம், திருமலை திருப்பதி, காஞ்சிபுரம். இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானவை. 4வதா மேலக்கோட்டை, மைசூர் திருநாராயணபுரம். 4வதா அந்த மேலக்கோட்டைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். நான் அந்த ஊரை சேர்ந்தவன். என்னோட சொந்த ஊருங்கிறது மைசூருக்கு பக்கத்தில் இருக்கிற மேலக்கோட்டை. நான் நித்தியவாசம் பண்ணுவது, நான் வசிப்பது காஞ்சிபுரத்திலே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் இருப்பது காஞ்சிபுரத்திலே. ராமானுஜர் எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா கட்டளை போட்டிருக்கார்? காலையில சந்தியாவந்தனத்தை முடித்த பிற்பாடு 4 திக்கையும் பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம், ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம், ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம். இதை நாங்கள் 3 வேளையும் சொல்லணும். காலையில் சந்தியாவந்தனம் பண்ணும்போது, மத்தியானம் மாத்தியானிகம் பண்ணும்போது, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணும்போது அந்த திக்கை பார்த்து ஒரு திக்கை பார்த்து கையை கூப்பணும். ஸ்ரீரங்கத்தை பார்த்து கையை கூப்புறேன், திருப்பதியை பார்த்து கையை கூப்புறேன், காஞ்சிபுரத்தை பார்த்து கையை கூப்புறேன், திருநாராயணபுரம் மேலக்கோட்டையை பார்த்து கையை கூப்புறேன்னு ஒரு நாளும் 3 தடவையாவது சொல்லி ஆகணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் திருநாராயணபுரத்துக்கு ஆறேன், ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து நான் எங்கே போனேன்? ஸ்ரீரங்கத்துக்கு போனேன். அந்த செருப்பு ஸ்ரீரங்கத்துலேருந்து எங்கே போச்சு? திருப்பதிக்கு போச்சு. நான் நினச்சிக்கிட்டேன், அந்த செருப்புக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்து மண்ணை மிதிச்சுட்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து திருப்பதிக்கு போயிருக்குன்னு சொன்னா, ஒரு செருப்பு கூட க்ஷேத்ராடனம் பண்ணணும்னு அதன் தலையில எழுதப்பட்டிருந்தால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா க்ஷேத்ராடனம்ங்கிறது எத்தனை பெரிய விஷயம். க்ஷேத்திரமா சுத்துறதுங்கிறது பெரிய விஷயம். உங்ககிட்டலாம் கூட என்னுடைய அன்பான கோரிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் வளர்ந்த பிற்பாடு க்ஷேத்ராடனம் பண்ணுங்கோள். எந்தெந்த க்ஷேத்திரங்களுக்கு செல்ல முடியுமோ அங்கெல்லாம் அவசியமாக போங்கள். இன்னொரு முக்கியமான கருத்தையும் நான் விதைக்கிறேன். நான் வடதேசங்களில் சில பேரை பார்த்துருக்கேன், ரொம்ப அறப்பணியிலே ரொம்ப சிறந்தவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல தாய்மார்களை இலவசமாக ஊராக அழைத்து சென்று சுற்றி காட்டுவார்கள். ஒரு ட்ரெயினையே புக் பண்ணிடுவாங்க, எல்லார்கிட்டையும் ஆதார் வாங்கிப்பாங்க, பேர் வயசு எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களே டிக்கெட்டை ஏசியில் புக் பண்ணி கொடுத்து ஒரு ஃபுல் ட்ரெயினை புக் பண்ணி பத்ரிகாசிரமம் உண்டா, ஜெகநாத் புரி உண்டா, கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத் எல்லா ஊரும் சுற்றி காட்டுவாங்க. ஃப்ரீயா, தங்குற இடம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, ட்ரெயின் ஃபேரு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. நான் ஒருத்தரை கேட்டேன், இதை செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒரு அன்பர் என்கிட்ட சொன்னார் பாருங்க, அப்படின்னு நெகிழ்ச்சியான விஷயம் சொன்னார். அவர் சொன்னார், இன்னைக்கு என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு சார், ஒரு காலத்தில் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இந்த தலங்களுக்கெல்லாம் போக வேண்டும் என்று என்னுடைய தாயார் ஆசைப்பட்டாள். அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க, ஆனால் அன்றைக்கு அவர்களை அனுப்பும் சூழ்நிலையில் நான் இல்லை, என்னால் அனுப்ப முடியல. எங்கள் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, எந்த இடமும் பார்க்காம போய் சேர்ந்தாச்சு அந்த ஆன்மா. அப்போலேருந்தே எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது. ஒரு தாயாருடைய ஒரு நியாயமான ஆசையை கூட நாம் நிறைவேற்றலையே, நான் அழுது புரண்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு நாள் தோன்றியது, அதனால் என்ன, நம்ம தாயை போல இருக்கிற பல நூற்றுக்கணக்கான தாய்மார்களை நாம் அழைத்து கொண்டு போய் அவர்களை தரிசனம் பண்ணி வச்சா என்னன்னு எனக்கு தோன்றியது. எவ்வளவு உயர்ந்த சிந்தனை பாருங்க. இப்பதான் வரச்சே படிச்சேன், விவேகானந்தருடைய அருமையான வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்க. வாழ்கிறவன் என்று எவனை சொல்ல முடியும்? மற்றவர்களுக்காக வாழ்கிறவனையே வாழ்கிறவன் என்று சொல்லல் தகும். அதுதான் விஷயம். மற்றவங்களுக்காக வாழறவன் தான் வாழறவன். அதைத்தான் அவர் சொன்னார். இப்ப எனக்கு எங்க அம்மாவை நான் கூட்டிக்கிட்டு போய் தரிசனம் பண்ணி வைக்கலைங்கிற குறை இல்லைன்னார். ஏன்னா ஒரு தாயின் முகத்திலும் என் தாயின் முகத்தை நான் பார்க்கிறேன்னார். நான் உங்ககிட்ட ஆசைப்படுறதும் அதுதான். நீங்க வளர்ந்து பெரியவர்களான பிற்பாடு நிச்சயம் வளரத்தான் போறீங்கோ, பெரியவர்கள் ஆகத்தான் போறீங்கோ. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வளங்களையும் இறைவன் அருளத்தான் போகிறான். அவர் என்ன கொடுக்கிறாரோ அதில் பெரும் பங்கு நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துதல்ங்கிற அந்த வழக்கத்தை கை கொள்ளுங்கள். அவரை போல நீங்களும் இந்த க்ஷேத்ராடனம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் செய்ய வேண்டும். ஏன்னா பல பேர்களை கொண்டு போய் நீங்கள் இறைவனுக்கு முன்பே நிறுத்தினீர்களாகில் இவன் தான் கொண்டு வந்து இவர்களை நிறுத்தினான்னுட்டு அந்த பெருமானுடைய கருணை பார்வை உங்கள் மேலே வந்து விழும்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த கருத்தை நினைவிலே கொள்ளுங்கள். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னா, க்ஷேத்ராடனம் போகணும்னு ஒரு செருப்புக்கு பாக்கியம் இருந்தால் அது போய்த்தான் தீரும். அரியாசனத்திலே அமரணும் என்று காலணிகளுக்கு அந்த பாக்கியம் இருந்ததுன்னு சொன்னால், பெருமானுடைய பாதுகைகளுக்கு அந்த பாக்கியம் இருந்தது, அரியாசனத்திலே அமர்ந்தன. அப்ப பரதனுக்கு பரதன் என்று எதனாலே பெயர்? பாரம் சுமக்கிறவன் ஆக போகிறவனானபடியாலே பரதன்னு பெயர். அடுத்தது லக்ஷ்மணனை போய் பார்த்தார், என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தார். லக்ஷ்மணன், லக்ஷ்மங்கிற சப்தம் இருக்கே, அது அடையாளத்தை சொல்லும். எதை சொல்லும்? அடையாளம், ஒரு சின்னம், அதை சொல்லும். லக்ஷ்மணனுக்கு எது அடையாளம்? கைங்கரியம் தான் அடையாளம். கைங்கரியம்னா என்ன? சர்வீஸ். சர்வீஸ் தான் லக்ஷ்மணனுடைய அடையாளம். உங்களுக்கு ஒரு பின்னாளில் நடந்த ஒரு ராமாயணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். லக்ஷ்மணன் பர்ணசாலை அமைத்தான். ரொம்ப அழகான இடம் இது. பர்ணசாலை அமைத்தான். ராமன் கிட்ட போய் கேட்டான், பர்ணசாலை எப்படி கட்டட்டும்? அதாவது ஒரு வசிப்பிடம் கட்டணும், காட்டிலே ஒரு வசிப்பிடம் கட்ட வேண்டும், ஒரு வீடு கட்டணும். எப்படி கட்டட்டும் அப்படின்னு கேட்டான் லக்ஷ்மணன். ராமன் என்ன சொன்னார்? உன்னோட இஷ்டம் பான்னார். தூக்கி வாரி போட்டது லக்ஷ்மணனுக்கு. இந்த பதில் அவன் எதிர்பார்க்கல. அண்ணா, என் இஷ்டம்னு ஒன்று உண்டா? அவன் சொல்றான் பாருங்க, என் இஷ்டம்னு ஒன்று உண்டா? உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம், நீங்க சொல்லணும், நான் செய்யணும், தயவு பண்ணி சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டான். உடனே ராமன் சொன்னார், இந்த மாதிரி கட்டுப்பா, ஒரு அறை இருக்கட்டும், அதாவது ஒரு ஹால் இருக்கட்டும், வெளியில் ஒரு அறை வச்சுக்கோ, யாராவது பார்க்க வரணும்னா வந்து பார்க்கறதுக்கு ஒரு அறை இருக்கட்டும், ஒரு கிச்சன் இருந்தால் போரும், வேற ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு விட்டார் அவர். திரும்பவும் சொல்கிறேன், என்ன கேட்டுக்கோங்க. ராமன் சொன்னது என்ன? ஒரு அறை கட்டிக்கோ, அதே போல் ஒரு கிச்சன் கட்டிக்கோ, அதற்கடுத்தது ஒரு ஹால் இருக்கட்டும். அந்த ஹால் இருந்ததுன்னு சொன்னால் யாராவது வந்தால் ரிஷிகள்லாம் பார்க்கறதுக்குன்னு வருவார்கள், அவர்கள் வந்தால் பார்ப்பதற்கென்று வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேவா? லக்ஷ்மணன் சரின்னு சொல்லிட்டான். ஆனால் லக்ஷ்மணன் கட்டும்போது பார்த்து பார்த்து சில அறைகளை தனியாக பிரத்யேகமாக கட்டியிருந்தான். பெட்ரூம் கட்டியிருந்தான். சீதைக்குன்னு ஒரு தனி அறை, ஒரு ஒப்பனை அறைன்னு கட்டியிருந்தான். ஒப்பனை அறைன்னா என்ன? அவங்க கொஞ்சம் சிகை அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு பவுடரெல்லாம் பூசிக்கிட்டு தயாராகிறதுக்கெல்லாம் இடம் வேணும் இல்லையா, அதெல்லாம் கட்டி வச்சிருந்தான். வீட்டை கட்டிட்டு ராமனை கூப்பிடுகிறான், அண்ணா வந்து பாருங்க, நான் எப்படி வேலை செஞ்சிருக்கேன், கட்டியிருக்கேன்னு வந்து பாருங்களேன்னா. ராமன் ரொம்ப ஆசையோட போனார். ஆச்சரியம் தாங்கலை அவருக்கு. பார்த்தாராம், நான் சொன்ன மாதிரி ஹால் கட்டியிருக்கான், நான் சொன்ன மாதிரி ஒரு ரிசப்ஷன் கட்டியிருக்கான் வாசல்ல, கிச்சன் ஓஹோன்னு இருக்கு, இது என்னப்பா தனித்தனியாக ரூம் எல்லாம் இருக்கே என்னன்னு கேட்டார் ராமன். லக்ஷ்மணன் சொன்னானா, அண்ணா மதனியாருக்கு கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி வேண்டாமா, அன்னைக்குன்னு ஒரு பிரைவசி வேண்டாமா, அதுக்காக இந்த ரூம். உடனே ராமன் லக்ஷ்மணனுடைய தோள்களை பற்றி கொண்டு இறுக தழுவி கொண்டான். இதுதான் கைங்கரியம். சொல்லணுங்கிற தேவையே இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ. புரியுறதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிட்டு அவன் செஞ்சான் இல்லையா? ராமன் சொல்லவே இல்லை, இதெல்லாம் சொல்லாததும் அவன் செய்தான். இதுதான் லக்ஷ்மணனுடைய அடையாளம். அதனால தான் அவனுக்கு என்ன பெயர்? லக்ஷ்மணன் பெயர். அடையாளத்தோடே கூடியவன். அவனுடைய அடையாளம் எது? கைங்கரியம். கைங்கரியம்னா என்ன? சர்வீஸ், தொண்டு. அதுதான் அவனுடைய அடையாளம். அதுவே காரணமாக அவனுக்கு என்ன பெயர்? லக்ஷ்மணன். இப்ப பரதன் ஏன் பேரு? எந்த பாரத்தை சுமந்தான்? அரச பாரத்தை சுமந்தான். ராமன் ஏன் பேரு? எல்லார் மனங்களையும் கொள்ளை கொள்பவர். சத்ருகுணனுக்கு ஏன் சத்ருகுணன் பேரு? சத்ருனா என்ன? சத்ருனா எனிமி. சூப்பர். சத்ருனா எனிமி இல்லையா? நம்மளோட எனிமி யாரு? அது ஒரு 10 பேர் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்த்தா இருக்கிறவன் பூரா எனிமியாத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களோட எனிமி யார் தெரியுமா? நாம தான். நம்முடைய தீய குணங்கள். நம்முடைய எனிமி எது? நம்முடைய தீய குணங்கள். நம்முடைய நண்பன் நம்முடைய நற்குணங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த தீய குணங்களை வெற்றி கண்டவன். சத்ருகுணனுக்கு என்ன பெருமைன்னா, தீய குணங்களை வெற்றி கொண்டவர். அதுதான் பெருமை. விவேகானந்தர் ரொம்ப விசேஷமா சொற்பொழிவாற்றினார். ஒரு இளம் பெண் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள்.
விவேகானந்தருடைய தோற்றம் வசீகரமான தோற்றம். அந்த இளம் பெண்ணுக்கு இவரை பார்த்த உடனே ஒரு கவர்ச்சி, ஒரு ஆசை. இவ்வளோ அழகா இருக்காரே, நல்ல அறிவாளியாகவும் இருக்கார், இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கொண்டாள். ப்ரப்போஸ் பண்ணிட்டா. எனக்கு வந்த உடனே சொல்லிட்டா, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னார். உடனே அவர் கேட்டார், அம்மா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கோ என்ன அப்படின்னா, இல்லை நாம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் உங்களை போல ஒரு அறிவாளியான பிள்ளை பிறப்பானே. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ்ந்தால் உங்களை போன்ற ஒரு அறிவாளியான பிள்ளை எனக்கு பிறப்பானோ இல்லையோன்னு உடனே நாமளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அந்த அம்மாவுடைய பின்புலம் என்ன, நிறைய ஃபினான்ஷியலி அந்த அம்மா எப்படி இருக்காங்க எல்லாம் நம்ம பார்த்து வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆள பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறாங்க, நல்ல சொத்து சொகத்தோடு வராங்க போல் இருக்கு அப்படின்னு பல பேர் சரின்னு தானே சொல்லுவாங்க. விவேகானந்தர் சொன்ன அருமையான பதில் பாருங்க. இதெல்லாம் சில பேருக்கு தான் இதெல்லாம் முடியும். அர்ஜுனன் அப்படித்தான் இருந்தான். அர்ஜுனனுக்கு ஏத்தமே அதுதான். அர்ஜுனன் இடத்துல தேவலோகத்து மாது ஒருத்தி ஊர்வசியே வந்துட்டா. நேரம் நின்றுட்டு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம சேர்ந்து வாழலாமான்னு கேட்டா. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நீங்க எனக்கு அம்மாவாச்சே, தாயை போல மதிக்க தகுந்தவளாச்சே, என்கிட்ட இப்படி பேசலாமான்னு கேட்டான். இது என்னைக்கோ மகாபாரதத்தில் நடந்தது, அது ஆச்சரியம் கிடையாது. விவேகானந்தர் சொன்னார் பாருங்க பதில், பிள்ளை தானே வேணும், நானே உங்க பிள்ளை தானேன்னு விட்டார். எப்பேற்பட்ட பதில் பாருங்க. ஒரு அறிவாளியான பிள்ளை வேணும்னு தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்பவே உங்களை அம்மாவா நான் ஏத்துக்கிறேன்னு விட்டார். என்ன கேட்டா, பிள்ளைகளை தேர்ந்தெடுத்த தாய்மார்கள், தத்தெடுத்த தாய்மார்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விவேகானந்தர் தாயாரையே தத்தெடுத்தார். எங்கேயாவது உண்டா பாருங்க? அம்மாவை தேர்ந்தெடுத்துட்டார் அவர். நீங்க எனக்கு அம்மா போருமான்னு கேட்டார். எத்தனை வைராக்கியம் இருக்கணும்! அத்தனை சாதாரண விஷயம் கிடையாது அது. அந்த விரக்திங்கிறது இருக்கு பாருங்க, வைராக்கியம்ங்கிறது இருக்கே, அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு வேதாந்தம் சொல்றேன். நாம வாழ்க்கையிலே கஷ்டப்படுவதற்கு ஏது காரணம்னால், என்ன காரணம், எதனால கஷ்டப்படுறோம்? கரெக்டு. பொதுவா நம்ம கஷ்டப்படுறதுக்கு மூல காரணமா எதை சொல்லலாம்? யார் சொன்னது? ஆசை. அருமையான பதில். ஆசைன்றது தான் பதில். அந்த ஆசையினால தான் இத்தனை சிரமப்படுறோம். ஒரு குரங்காட்டி, அவனுக்கு என்ன வேலைன்னா, குரங்கை பிடிச்சு அந்த குரங்கை கொண்டு வித்தைகள் காட்டுவது தான் அவனுடைய வேலை. குரங்கை பிடிக்கணும். அதுக்கு சுலபமாக பிடிக்க முடியுமா? மரத்துக்கு மரம் தத்தி தாவுகிற, பனைக்கு பனை தத்தி தாவுகிற குரங்கை பிடிக்கிறது ஈஸியா? கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அது உள்ள ஏதோ பிஸ்கட்டோ சாக்லேட்டோ போட்டு வைப்பான். ஒரு தின்பண்டத்தை போட்டுருவான் பாட்டில் உள்ள. அந்த பாட்டில் குரங்கு பார்வையில் படுற மாதிரி அப்படி உருட்டி விடுவான். அந்த பாட்டில் உள்ள கை போகும் வரும். ஆனால் கரங்களை இப்படி, இந்த கரத்தை இப்படி குவித்து விட்டீர்களானால் கை வெள்ள வராது. அந்த மாதிரி அமைப்பு கொண்ட பாட்டில் இது. அந்த மாதிரி வாயோடு இருக்கிற பாட்டில். கையை உள்ள விட்டுட்டு அந்த தின்பண்டத்தை பிடிச்சாச்சு. குரங்கு அதை எடுத்து இப்படி கையை இப்படி முறுக்கிக்கிட்டு எடுத்தா கை வெள்ள வராது, மூடிக்கிட்டு எடுத்தா கை வராது. அவன் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருப்பான் பிடிக்கிறதுக்கு. அகப்பட்டு விட்டது குரங்குன்னு பிடிக்கிறதுக்கு வருவான். இந்த குரங்குக்கும் அது தெரியும். ஆனால் அந்த தின்பண்டத்தை விடுறதுக்கு மனசு இருக்காது. விட்டா தப்பிச்சு போயிடலாம் ஒரே நிமிஷம். அந்த தின்பண்டத்தை விட்டாச்சுன்னா கை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடலாம். இது என்ன பண்ணும்? அந்த கால்களாலும் கைகளாலும் அந்த பாட்டில் அந்த ஓரத்தை மிதிச்சு அழுத்தி அந்த கையை அப்படியே அந்த தின்பண்டத்தோட எடுக்கணும்னு முயற்சி பண்ணும் பாருங்க. அதற்குள்ள லபக்குன்னு அவன் பிடிச்சிருவான். அந்த நிலைமையில தான் நாம இருக்கோம். அப்ப ஆசைகளை நாம பிடித்து கொண்டோம்னு சொன்னால் இந்த சம்சாரம்ங்கிற குரங்காட்டி நம்மளை பிடிச்சுமா. ஆசைகளை நாம விட்டுட்டோம்னு சொன்னால் இந்த சம்சாரத்துல இருந்து நாம தப்பித்து விடலாம். கபீர்தாசர் ரொம்ப அழகா சொல்லுவார், ஜினுகோ கச்சுன சாஹியே வஹி ஷாஹின் ஷான்வர். ரொம்ப அழகான வார்த்தை இது. எவனுக்கு எதுவும் தேவையில்லைங்கிற எண்ணம் ஏற்பட்டு விடுகிறதோ அவன் காலடியில உலகமே கிடக்கும்ங்கிறார். அவன் காலடியில உலகம் கிடக்கும். இப்ப நவராத்திரியில அம்பிகை பத்தி, தாயாரை பத்தி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். தாயாருக்கு என்ன பெருமை, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு என்ன பெருமை அப்படின்னா, எனக்கு ஒன்றும் பணத்தாசையே இல்லைன்னு ஒருத்தன் உண்மையா சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அவனை தேடி அவள் வந்துக்கிட்டே இருப்பாளாம். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா தான் அவள் வருவா. ஆனால் நீங்கள் போலியாலாம் சொன்னாலாம் வரமாட்டா, இருக்கிறதும் கரைஞ்சி போய்டும். நான் அதை சொல்லிடுறேன். அப்படியா, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் வருவாளா? நானும் இனிமேல் சொல்கிறேன், எனக்கு வேணவே வேணாம், இந்த பணம் காசுலாம் வேணாம், வேணாம் வேணாம் அப்படின்னா சும்மா வாய் வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. நிஜமாகவே அதை உள்ளேருந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. உங்ககிட்ட தன வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும் பணம். நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, எல்லாம் போகிறோம் சார், எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு விட்டாச்சு சார், ஆனாலும் சில கன்சல்டன்சி பண்ண வேண்டியிருக்கு, பண்ணுன்னு பிடுங்கி எடுக்கிறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் கொஞ்சம் அப்படியே வருது சார். நான் கேட்டேன் எவ்வளோ வருதுன்னு கேட்டேன்.
அது ஒரு மாசத்துக்கு ஒரு 5-6 லட்சம் வருது சார்னர் அவர். என்னது அது ஏதோ வருது, அது 5-6 லட்சம் வருது. அப்போ நீங்க மும்மரமா வேலை பார்க்கச்சே எவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கோடிக்கணக்கில் போகும் சார் அப்படிங்கிறார் அவர். அப்போ இருக்கிறவங்ககிட்டயே சேருதுன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா? வேண்டாம் போரும்னு ஒருத்த முடிவெடுத்தா அவங்ககிட்ட தான் வருமா. அதனால ஆசை தான் நம்ம படுற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம். அந்த ஆசையை எப்படி தொலைப்பதுன்னா தத்துவஞானம்ங்கிற நெருப்பு இருக்கு பாருங்க, அந்த நெருப்பு தான் அந்த ஆசையை எரிக்கும். தத்துவ ஞானம், மெய்யறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மெய்யறிவு ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால் நாம மயங்க மாட்டோம், எதற்கும் கவலைப்பட மாட்டோம். அப்ப சத்ருக்கள் நம்முடைய தீய குணங்கள், நம்முடைய புலன்களே நமக்கு சத்ருக்கள். புலன்கள்னா என்ன? ஐம்புலன்கள் என்னென்ன? இப்படி சொன்னா ஞாபகம் இருக்கும். இப்போ செவி, வாய், கண், மூக்கு. செவி, வாய், கண். செவினா காது, செவி, வாய், கண், நாக்கு, உடல். இதைத்தான் ஐம்புலன்கள்ங்கிறோம். ஓகேவா? ஐம்புலன்கள்னு சொல்றோமே, நமக்கு பெரிய சத்ருக்கள் இவர்கள். ஏன்னா நாம ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சா கூட அவங்க இருக்க விட்டுற மாட்டாங்க. இப்போ சுகர் பேஷண்ட்லாம் பாருங்க, நைஸா வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாத போய் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்ற நாவடக்கம் இல்லைன்னு அர்த்தம். அதுதானே அர்த்தம். அதை அடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சத்ருகுணனுக்கு அதனால தான் பேரு, அவன் புலன்களை வென்றவன். சத்ருகுணன்னா என்ன அர்த்தம்? பகைவர்களை வென்றவன். பகைவர் யாருன்னா உட்புலன்கள். அதே போல வெளிப்பகைவர்கள், வெளியில நிறைய எதிரிகள் இருப்பார், ராட்சசர்கள் இருக்காங்களோ இல்லையோ, அவங்களையும் அவன் ஜெயிச்சுட்டான், தன்னையும் அவன் வெற்றி கொண்டான். அதனால அவனுக்கு என்ன பெயர் சூட்டினார்? சத்ருக்னன் அப்படின்னு பெயர் சூட்டினார். இதுக்கு மேல தான் இருக்கு வேடிக்கை. இந்த 4 குழந்தைகளையும் தொட்டிலே விட்டிருந்தார்கள். முதல் தொட்டில்ல ராமன் இருக்கான், அடுத்த தொட்டில்ல பரதன் இருக்கான், 3வது தொட்டிலே லக்ஷ்மணன் இருக்கிறான், 4வது தொட்டிலே சத்ருகுணன் இருக்கிறான். எல்லா குழந்தையும் அமைதியா தூங்குது லக்ஷ்மணனை தவிர. ஓன்னு அழுதுகிட்டு இருக்கான் லக்ஷ்மணன். என்ன குழந்தைய எறும்பு ஏதாவது கடிச்சிடுச்சா? எல்லாம் படுக்கையெல்லாம் உதறி போட்டாங்க, எறும்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஏன் அழறான் குழந்தை? சரி, பால் கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சா? உடனே பால் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு சுமித்ரையை கூப்பிட்டு பால் கொடுக்க சொன்னாங்க. பாலும் கொடுத்தாச்சு, அப்பவும் அழறான். ஏன் அழறான்னு தெரியலையேன்னு வசிஷ்டரை கூப்பிட்டாங்க. அவர் வந்து பார்த்தார், அவர் கண்டுபிடிச்சிட்டார் காரணத்தை. ஐயோ லக்ஷ்மணனுக்கு கோபம்மா அப்படின்னார். என்ன கோபம்? ராமன் தொட்டிலுக்கு பக்கத்துல தன் தொட்டில ஏன் போடலேன்னு அவனுக்கு கோபம். பரதன் தொட்டில் இருந்தது பாத்தீங்களா, அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. என் தொட்டில்னா பக்கத்துல இருக்கணும், அது எப்படி பரதன் தொட்டில் இருக்கலாம் அப்படின்னு அழறானா. தொட்டில மாத்தி போடுங்க, அழுகையை நிறுத்திடுவான் அப்படின்னார் வசிஷ்டர். தொட்டில் மாற்றி போடப்பட்டது. அழுகை ஓய்ந்ததான்னா ஓயலை, இப்பவும் அழுதுகிட்டே தான் இருக்கான். சாமி, தொட்டில மாத்தி போட்டு அழுகை நிறுத்திடுவான், நீங்க இப்பயும் அழறானே பையன் ஏன் அப்படின்னா சிரிச்சார் வசிஷ்டர். ஐயோ அவன் என்ன தெரியுமா சொல்றான்? எனக்குன்னு எதுக்கு தனியா ஒரு தொட்டில், எங்க அண்ணா தொட்டிலேயே என்ன போட்டுருங்கோங்கிறானா. அண்ணா விட்டு பிரிஞ்சு இருக்க மனசே இல்லை, அந்த தொட்டிலேயே என்ன போட்டுருங்கோன்னு சொன்ன உடனே அந்த குழந்தையை எடுத்து ராமனுக்கு பக்கத்திலே விட்டால் பிஞ்சு கரங்களை குவித்து கொண்டு அண்ணனுடைய முகத்தை பார்த்து பொக்கவாய் சிரிப்பு சிரிக்கிறதான் லக்ஷ்மணன். குழந்தை சிரிப்பு எவ்வளோ அழகா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பல்லே இருக்காது, ஈன்னு அப்படியே பொக்கவாய் சிரிப்பு காண்பிச்சு சிரிக்கும். அதுக்கு ஒரு ஆனந்தம் தான் அப்போ ஏற்படும் பாருங்க. ஆனந்தம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஞாபகம் வரச்சே ஒரு விஷயம் சொல்றேன். இங்க இருக்கிற துறவிகள்லாம் கூட பாருங்க, அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு துறவு பூண்ட பிற்பாடு ஒரு பெயர் தரப்பட்டிருக்கிறது. அந்த பெயருக்கு பின்னே ஒரு அடைமொழி சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று? ஆனந்தா சொல்றோமா இல்லையா? விவேகானந்தர்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்துட்டோம்னா ராமகிருஷ்ணானந்தர், எத்தனையோ பெரியவர்கள் இருந்தார்கள். அவர்கள்லாம் பாருங்க, ஆத்மானந்தர்னு ஒரு சுவாமி இருந்தார். அவரை பற்றி பழைய செயலர் சுவாமியின் இடத்துல கூட ஒரு தடவை பேசியிருந்தேன். கீதையை அத்தனை அலசி ஆராய்ந்து ஹிந்தியிலே அவர் செய்திருக்கக்கூடிய அந்த பிரவச்சனம் இருக்கு பாருங்க, 2 வால்யூம் வந்திருக்கு ஹிந்தியில. கீதாமிருத தத்துவம்னுட்டு அவர் அத்தனை ஆச்சரியமா எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரந்தம், 2 வால்யூம் போட்டிருக்கார் அவர். நான் எதற்காக பழைய செயலர் சுவாமியை தொடர்பு கொண்டேன்னா, யாராவது அதை தமிழ்படுத்தி இருக்கிறார்களா? கீதா தத்துவ விவேச்சனம்னு நினைக்கிறேன் புத்தகத்தினுடைய பெயர். 2 வால்யூம். அந்த மாதிரி கீதையை அலசி ஆராய்ந்து, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எத்தனை பெயர்களை, எத்தனை மகாத்மாக்களை நம்முடைய ராமகிருஷ்ண மடம் இந்த சமுதாயத்தினுடைய மேன்மைக்காக வழங்கி இருக்கிறதுன்னு சொன்னால் பெரிய பட்டியல் அது. ஏற்கனவே கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இங்கேயே வாழ்ந்து பல அரும்பணிகளை செய்தவரான ஸ்ரீமான் அண்ணா சுப்பிரமணியம் அவர்களை ஆன்மீக உலகம் நினைக்காமல் இருக்க முடியுமா? அவரை யோசிச்சு பாருங்க.
எத்தனை பெரிய பணிகள், எத்தனை புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறார், எத்தனை எளிய உரைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு உபநயனம்னு புஸ்தகம், இன்னைக்கு அந்த புத்தகத்தை வச்சுட்டு பூணூல் போட்டு வச்சுடலாம். அதுக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்கிறோம், அதுக்கு என்னென்ன மந்திரங்களுக்கு என்னென்ன பொருள், அதே போல் விவாக காலத்தில், கல்யாண காலத்தில் என்னென்ன மந்திரங்கள் சொல்கிறோம், ராமாயணத்தில் முக்கியமான ஸ்லோகங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து, பாகவதத்தில் முக்கியமான ஸ்லோகங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து எத்தனை எத்தனை நற்காரியங்களை செய்திருக்கிறார்கள். எதுக்காக சொல்ல வந்தேன், ஒருத்தர் பின்னாடி பாருங்க இந்த ஆனந்தாங்கிறது ஒன்று சேர்ந்துருக்கோம் இல்லையோ. ஏன் அப்படின்னா இறைவன் ஆனந்தமே வடிவெடுத்தவன். நம்மளெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? ஆனந்தமே வடிவெடுத்தவங்கன்னு சொல்லாமா? அட போங்க சார், நீங்கள் வேற கடுப்பேற்றிக்கிட்டு சோகமே வடிவெடுத்தவர்கள் அப்படின்னு வேணும்னா சொல்லுங்கோ. சோகானந்தா, ஆனந்தமே இல்லை இதில். சோகானந்தா எங்கேருந்து வரும் அப்பா? நம்மளெல்லாம் என்ன சொல்கிறது அப்போ? ஷோகர் அப்படின்னு தான் பேர் வைக்கணும். அசோகர், அசோகர் சோகமற்றவர். நாம் அப்படி இருக்கோமா? நாம் எல்லாம் சோகர்களாக தான் இருக்கோம். சோகம் வந்தா போல இருக்கும், சோகர்களாக இருக்கும். ஏன் ஆனந்தானா? இறைவன் ஆனந்தமே வடிவெடுத்தவன். அவனைப் போலவே இவர்களும் திகழ்கிறார்கள். எப்படி அவங்களுக்கு மட்டும் அத்தனை ஆனந்தம்னா, சிம்பிள். நாம் ஆனந்தத்தை வெளியிலே தேடுகிறோம், அவர்கள் எங்கே தேடுகிறார்கள்? உள்ளே தேடி அதை அடைந்தவர்கள். வெளியில தேடினா ஆனந்தம் கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு உடனே இதை எழுதிக்க வேண்டாம். எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னது என்ன அர்த்தம்னா, மனசுல வச்சுக்கோங்கன்னு அர்த்தம். வெளியிலே தேடினால் ஆனந்தம் ஒருபோதும் கிடைக்காது. ஏன்னா ஆனந்தம் வெளியில கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது இப்ப எத்தனை நிமிஷம்? 18 நிமிஷம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. ஆனந்தம் வெளியில தேடினா கிடைக்காது, அது உள்ளுக்குள்ள தேட வேண்டிய ஒரு விஷயம். உள்ளுக்குள்ள தேடினா கண்டிப்பா கிடைக்கும். நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? அது வெளிப்பொருள்கள்ல தான் ஆனந்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஒரு குழந்தை பலூன் வேணும்னு அழுகிறதா, அப்ப அது ஆனந்தம் எதுல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு? பலூன்ல இருக்குன்னு நினைக்கிறது. ஒரு டீனேஜ் பையன் பைக் வேணும்னு கதறான், அழறான், வீட்டுல பைக் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடுன்னு கேட்கறானா, அவன் ஆனந்தம் எதுல இருப்பதாக எண்ணுகிறான்? அந்த பைக்ல இருக்கிறதா நினைக்கிறான். வாலிப பருவத்தை அடைந்த ஒருவன் ஒரு பெண்ணை கரம் பிடிக்க வேண்டும், கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுகிறான். அவன் தன்னுடைய ஆனந்தம் அந்த பெண்ணினிடத்தில் இருப்பதாக கருதுகிறான். இப்படிதான் சில பேர் பணம் காசு கிட்ட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் நிலப்புலன்கள்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் நகைகள்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதுலையுமே ஆனந்தம்ங்கிறது இல்லை. உண்மையான ஆனந்தம்ங்கிறது உனக்குள்ளே இருக்கிறது. உண்மையான ஆனந்தம்ங்கிறது நீ செய்யும் தொண்டிலே இருக்கிறது. அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் கைவரப்பெற்றவர்களே இங்கு இருக்கிற இத்தனை ஆனந்தாக்கள். அதுதான் ஆனந்தாக்கள். அத்தனை பேரே ஆனந்தா ஆனந்தான் ஏன் சொல்றோம் கூடவேன்னா, தொண்டுதான் ஆனந்தம்ங்கிறத உணர்ந்து இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் வாழ்க்கையில வேற ஏதாவது நோக்கம் இருக்கிறது அவர்களுக்கு? நம்ம போல குடும்பத்துக்காக ஓடி ஆடணுங்கிற நிர்பந்தம் இருக்கா? இல்லை இல்லையா? அப்ப சத்ருக்களை வென்றவர்கள் அப்படின்னா இவர்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர நம்ம என்ன சொல்லணும்? சத்ருக்னானந்தான்னு தான் சொல்லணும். மொத்த பேரையும் சத்ருக்களை வெற்றி கண்டு ஆனந்தித்திருப்பவர்கள். எந்த சத்ருக்கள்? புலன்களை அடக்கியவர்கள், வெளிப்பகைவர்களையும் வென்றவர்கள். இதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஏத்தம். அதனால சத்ருகுணனுக்கு சத்ருகுணன்கிற பெயர் சூட்டப்பட்டது. இந்த 4 பேரும் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள். கம்பராமாயணத்துல இவர்களுடைய விளையாட்டை ஒரு மாதிரியா கம்பர் சொல்லியிருக்கார். ஆனா வால்மீகி ராமாயணத்துல இந்த குழந்தைகள் விளையாடினதை பத்திலாம் பேச்சே இல்லை. கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துக்கோங்க. பாகவதத்துல தசமஸ்கந்தம், கண்ணன் பிறந்த பிற்பாடு எத்தனை விளையாட்டு அதுல சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு விளையாட்டா 2 விளையாட்டா? டெய்லி விளையாட்டு தான், விதவிதமான விளையாட்டு, புதுசு புதுசான விளையாட்டு. இன்னைக்கு எந்த அசுரன் வந்திருக்காண்டா, வர சொல்லிட்டா பாத்துக்கிறேன், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? ராமாவதாரத்துல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ராமன் விளையாடினது ஒரே ஒரு விளையாட்டு. கம்பர் சொல்றாரு, அதை ஆழ்வார்களும் பாடி இருக்கிறார்கள். என்ன விளையாட்டு தெரியுமா? உண்டவில்லுன்னு பார்த்துருக்கீங்களா? உருண்டை வில், உண்டகோல், உண்டிகோல். அதுக்கு எனக்கு சரியான பேர் தான் தெரியும், அதனால அது உண்டிகோல் பேர் மறந்து போச்சு. உண்டிகோல்னு சொல்றோம் இல்லையா? அதில் அப்படி இழுத்து மண்ணுருண்டையை வச்சு அடிப்பாங்க. அந்த கல்லை வச்சு அடிக்க மாட்டாங்க அந்த நாளில். மண்ணுருண்டை, மண்ணை நல்லா பிடிச்சு அதை அதில் வச்சு அடிச்சு அது பட்டு தெரிச்சு அந்த செதறலா விழும் மண்ணு. அந்த விளையாட்டை ராமன் விளையாடினாராம். யார் முதுகுல அடிச்சார்? கூனி முதுகுல அடிச்சார். அந்த ஒரு விளையாட்டு தான் அந்த குழந்தை விளையாடித்து பாவம். வேற விளையாட்டே விளையாடல. அது வினையா போச்சு. விளையாட்டு வினையாகும்ன்றாங்க பார்த்தீங்களா? அது ராமர் வாழ்க்கையில் நடந்தது. அந்த விளையாட்டு விளையாடும் போது ராமன் என்ன பண்ணாரா, அந்த கூனி நடந்துக்கிட்டு போயிட்டு இருந்தா அவ முதுகுல படுற மாதிரி அடிச்சார். குழந்தைகள்லாம் கை தட்டி குதூகலிச்சாங்க. கூனி திரும்பி பார்த்தாலாம், என் முதுகுல அடிச்சியா, சமயம் பார்த்து உன் முதுகுல நான் அடிக்கிறேன்னாலாம்.
புரியுறதா உங்களுக்கு? நேரம் வரும்போது உன் முதுகுல அடிக்கிறேன்டா, என் முதுகுலையே அடிச்ச. இத்தனைக்கு கல்லெல்லாம் வச்சு அடிக்கல, மண்ணூர் உண்டை, ஒன்றும் வலிக்க கூட வலிக்காது. இருந்தாலும் இந்த பசங்கள்லாம் கேலி பண்ணிட்டாங்களாம் அந்த அம்மாவுக்கு. அதனால கோபம் வந்துடுது. பசங்க விளையாட்டு தானேன்னு விடலாம் இல்லையா? ஆனா ராமன் பார்த்தார், நீ என்னை விடக்கூடாதுன்னுட்டு தான் நான் உன்னை அடிச்சேன்னு நினச்சிக்கிட்டார். நீ என்னை விட்டுறக்கூடாது, ஏன்னா உன்னால பெரிய காரியெல்லாம் ஆக வேண்டியிருக்கு, நீ வந்தாத்தான் நான் காட்டுக்கு போக முடியும்னு அவர் அப்பவே முடிவு பண்ணிக்கிட்டார். ஏன்னா ஒரு காரணத்தோடே வந்து பிறந்திருக்கிறான் பெருமான். என்ன காரணம்? ராவண வதம்ங்கிறது முக்கியமான காரணம். அதற்காக பிறந்திருக்கிறான், அதுக்காகத்தானே வந்திருக்கார். சரி, குழந்தைகள் நன்கு படித்தார்கள், நன்னா படிச்சுட்டு வளர்ந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசை ராமன் அடைந்தான். அந்த சந்தர்ப்பத்திலே தான் தசரதனை சந்திப்பதற்கு யார் வந்தார்? விஸ்வாமித்திரர் வந்தார். விஸ்வாமித்திரர் முதல்ல எப்படி இருந்தவர்? அவர் ராஜாவாக வாழ்ந்தவர். அவர் ஏன் மகரிஷி ஆனார்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ராஜாவாக இருந்தவர் ஏன் துறவி ஆனார்? ஒரு பசுவின் காரணமாக. அந்த பசுவுக்கு என்ன பெயர்? காமதேனு. தேனுனா பசு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேனுனா பசு, காமதேனுனா ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுக்குற பசுன்னு அர்த்தம். நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை கொடுக்கும். அதை எந்த இடத்துல பார்த்தார் அவர்? சூப்பர், வசிஷ்டருடைய இருப்பிடத்தில் பார்த்தார். பெரிய கூட்டமா போய் வசிஷ்டர் வீட்டில் தங்கிட்டார். அவருக்கே விஸ்வாமித்திரருக்கே ஒரு கௌஷிகர்னு பேர் அப்போ இருக்கு. அவர் பார்த்தார், இவ்வளோ பேரா வந்து தங்கியிருக்கோமே, இந்த சாமியார் எப்படி சாப்பாடு போடுவானோ தெரியலையே, கஷ்டப்பட போறானேன்னு நினச்சிக்கிட்டார். ஆனால் வசிஷ்டர் கஷ்டமே படல. நீங்கள் எவ்வளோ பேர் வேணா வாங்க, 1,00,000 பேரா? 1,00,000 பேருக்கு மதியம் சாப்பாடு பாடினாரு. என்னது 1,00,000 பேருக்கு சாப்பாடுன்னு அனாயாசமாக சொல்லிட்டு போகிறான் இந்த ஆள், போடுவானா அப்படின்னு டவுட் வந்தது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 1,00,00,000 பேர் இருந்தால் கூட பார்த்துக்கலான்னார். எப்படி சாமி அவ்வளோ முடியும்னா, எங்ககிட்ட காமதேனு இருக்குன்னு உண்மையை சொல்லிட்டார். காமதேனு இருக்கு, அது என்ன கேட்டாலும் கொடுத்துரும். உடனே ராஜா பார்த்தார். ராஜாங்கிறவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? தனக்கு ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டுட்டான்னா பிடுங்கியே தீருவான். அவன் தான் ராஜா. யாரும் அவனை கேள்வியே கேட்க முடியாது. வேணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா பிடுங்க வேண்டியது தான். உடனே அவர் என்ன கேட்டார்? அந்த பசுவை எங்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள்லாம் சாது சன்னியாசி, இந்த பசுவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இப்போ இலையும் தழையும் திங்கிற உங்களுக்கு இது என்னத்துக்கு? பழம் தானே அதிகபட்சம் சாப்பிட்றது. பசுவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? பசுவை எனக்கு கொடுங்கோள். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? கொடுக்கறதுக்கு நான் யாருன்னார் வசிஷ்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை, கேளுங்க. கொடுக்கறதுக்கு நான் யாரு? ஏன்னா அது நான் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்தது இல்லை, தானா என்கிட்ட வந்தது. அதுவா உன் கூட வந்தா நீ கூட்டிக்கிட்டு போன்னுட்டார். என்ன சொன்னார்? அதுவா வந்தா கூட்டிக்கிட்டு போ அப்படின்னுட்டார். அவ்வளவுதானே. மாடை இழுத்தும் போறது பெரிய கஷ்டமான வேலையான்னு இழுக்க போனார் பாருங்க. மாடு வரல. உடனே நிறைய ஆட்களை அனுப்பிச்சார். அந்த மாடு தனக்காக சண்டை போடுறதுக்கு பல ஆட்களை அதுவே அனுப்பியது. ஏகப்பட்ட சேனா வீரர்கள். கௌஷிகர் ஒரு 1,00,000 பேர் அனுப்புறாருன்னா மாடு ஒரு 1,00,00,000 பேர் அனுப்புது சண்டை போட. பார்த்தார் கௌஷிகர் தான், ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார், ராஜாவா இருந்து என்ன சாதிச்சு கிழிச்சேன், ஒரு சாமியாரை நம்மளால ஜெயிக்க முடியல, அப்ப சாமியாரா இருக்கிறது தான் சிறந்ததுன்னு புரிந்து கொண்டார். அதற்காகவே அவர் சுவாமிஜியே ஆயிட்டார், பெரிய துறவி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த வைராகியத்திலேயே துறவி ஆயிட்டார். அவருக்கு வசிஷ்டரை கண்டா மட்டும் ஆகாது. இங்க பிரச்சனை என்னன்னா, தசரதன் வீட்டுல குலகுருவா உட்கார்ந்துருக்கிறவர் யாரு? அந்த வசிஷ்டர் தான் உட்கார்ந்துருக்கார். இப்ப அங்கேயே போகணும். இவர் போறார். தசரதன் வாசல்ல போய் வரவேற்கிறார். தசரதனுக்கு நன்னா தெரியும், இந்த வர ஆசாமிக்கும் நம்ம குருவுக்கும் அடியோட ஒத்துக்காது அப்படின்னு தெரியும். ஏன்னா வசிஷ்டருடைய 100 பிள்ளைகளை கொன்றவர் விஸ்வாமித்திரர். அதுக்காக விஸ்வாமித்திரர் தப்பாலாம் பேசாதீங்க. இதெல்லாம் காரண காரியத்தோட இப்படி நடக்கணும், அவர் மூலமா நடக்கணும்னு இருந்ததால நடந்தது. வசிஷ்டர் உடனே என்ன தெரியுமா செஞ்சார்? 100 பிள்ளை போன பிறகு எவனா தாங்குவானா? அவருக்கு புத்திர சோகம். நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்னு போய் மலையிலேருந்து கீழே போய் குதிச்சார், சாகலை. தூக்கு போட்டுக்கிட்டு பார்த்தார், சாகலை. தண்ணியில் குதிச்சார், சாகலை. அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது, இந்த 100 பசங்க அவரால் போகணும்னு இருக்கு, போனால் நான் இருக்கணும்னு இருக்கு, இருந்து தான் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டார் அப்போ தான் வசிஷ்டர். அதனால விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாது. இப்போ விஸ்வாமித்திரர் தசரதனை தேடி வந்திருக்கார். தசரதன் போய் வரவேற்கச்சேவே என்ன தெரியுமா சொல்லிட்டான்? வாங்க சாமி, நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன்னுட்டான். இது தசரதனுக்கு வியாதி. முதலே சொல்லிடுவான், என்ன கேட்டாலும் தரேன், என்ன கேட்டாலும் தரேன்னுட்டு. வர உள்ளே வந்து கேட்குறப்ப முதல்ல இருக்க சீட்டு கொடு, சாப்பிட ஏதாவது கொடு, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னார். அவர் வந்து உட்கார்ந்தார். நான் உலக நன்மைக்காக ஒரு வேள்வி ஏற்றுவதாக இருக்கிறேன், அந்த வேள்வியை காப்பதற்கு நீ ராமனை கொடுக்க வேண்டும்னார். என்னது வேள்வியை காப்பாற்றுறதுக்கு ராமனா? சாமி சின்ன குழந்தை, அவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா,
என்ன சின்ன குழந்தை, நிறைய அசுரர்கள்லாம் வந்து தொந்தரவு செய்வாங்க, அந்த அசுரர்களை ஒழிப்பதற்கு எனக்கு ராமன் வேண்டும். தூக்கி வாரி போட்டது தசரதனுக்கு. என்னது சண்டை போடுறதுக்கு ராமனா? அச்சோ, அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது, நான் வேணா வரேன்னா. நான் வரேன் சாமி, நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ பேரை வேணாலும் நான் கூட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னா. நான் உன்னையா கேட்டேன், ராமனை தானே கேட்டேன்னா. ஐயோ, இது என்ன என் உசுரை கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் உள்ள வரைச்ச என்ன காட்டாலும் தரேன், என்ன காட்டாலும் தரேன்னா. சாமி, அதுக்குன்னு உசுரேவா கேட்பீங்க, நான் எதிர்பார்க்கல இப்படி அப்படின்னா. ராமனை கொடுக்கறதா இருந்தா கொடுன்னார். கொடுக்க மாட்டேன்னா பாருங்க, விஸ்வாமித்திரர் என்ன தெரியுமா சொன்னார்? ராஜா, நீ நல்லா இரு நீ அப்படின்னார். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசமா போன்னு சொன்னார்னு அர்த்தம். நீ நல்லா இரு அப்படின்னார். புரிஞ்சு போச்சு தசரதனுக்கு. இது என்னது வாழ்த்துற மாதிரியே இல்லையே, இது திட்டுற மாதிரின்னா இருக்கு. ஏதாவது நடந்துருமோ நமக்கு? கொடுக்கவும் மனசு இல்லை, அவரை எதிர்த்து பேசவும் முடியல, அப்படியே தவிக்கிறான். அப்பதான் விஸ்வாமித்திரர் இப்படி பார்த்தா அங்க வசிஷ்டர் உட்காந்துருக்கார். ஐயோ, நமக்கு ஆகாத ஆசாமி வேற உட்காந்துருக்கார், ஆனாலும் இப்ப அவரை கூட்டு சேர்த்துப்போம். எவ்வளவு அருமையான பாயிண்ட் பாருங்க. விஸ்வாமித்திரர் என்ன தெரியுமா சொன்னார்? அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக. நீ ராமனை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். விஸ்வாமித்திரர் கேட்ட உடனே தசரதன் சொன்னான், என்ன எனக்கு என்ன தெரியாதானே, என் பையன். அட பைத்தியமே, நீ பையன்னு நினைச்சிட்டு இருக்க, அவன் தாண்டா உலகத்துக்கே தகப்ப. நீ உன் பையன்னு நினைச்சிட்டு இருக்க பாரு, இதுதான் அறியாமைன்னர். உலகத்துக்கே தகப்பனா இருக்கிறவன உனக்கு பையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பார், இதுதான் அறியாமை. என்னது, ராமன் உலகத்துக்கே தகப்பனா, எல்லார காட்டிலும் பெரியவனா? எனக்கு தெரியும் விஸ்வாமித்திரர், எனக்கு தெரியும். அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அங்க உட்காந்துருக்காரு உன் குரு, அவருக்கும் தெரியும், அவரை வேணா கேளுன்னார். இதுக்குள்ளதான் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு பையன் கையில பேனா வச்சுட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, முதல் வரிசையில், ரெண்டாவது இப்படி கண்ணை இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே நீங்க தான். உங்களுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க, சண்டை. நான் ஏதாவது சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்டா சொல்லுங்க. நான் ஒன்று இன்னைக்கு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யார் அவன் சொன்னா நான் 8 மணிக்குன்னு? கண்டிப்பா 9 மணிக்கு தான். உங்களுக்கும் முதல்ல 8 மணின்னு தான் அபிப்பிராயம் இருந்திருக்கும். ஏன் இப்ப மாத்திக்கிட்டீங்க? நான் சொன்னேங்கிறதுக்காகவே மாத்திப்பீங்க. நானும் அப்படிதான். 9 மணிக்கு அவன், நான் 8னா 9 நானா? இன்னைக்கு ஒருத்தனுக்கும் சோறே கிடையாதுடா, பாத்துக்கலாம் வாடா சொல்லுவேனா மாட்டேனா? 2 பேருக்கு ஆகாதுன்னா இப்படித்தான் நடக்கும். நீங்க மணி இப்ப 8:50 அப்படின்னா நான் என்ன சொல்லலாம், 8:50 கிடையாது, 9 10 நிமிஷம் குறவு. அந்த ஆள் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்படித்தானே பேசுவேன் நான். இதுதான் உலக இயல்பு, மாத்தி மாத்தி பேசுவாங்க. இங்க விஸ்வாமித்திரர் என்ன தெரியுமா சொல்றார்? எனக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாது, நான் என்ன சொன்னாலும் அவர் மறுத்து பேசுவார், அவர் என்ன சொன்னாலும் நான் மறுத்து பேசுவேன் எல்லா விஷயத்திலையும். ஆனா இப்ப நான் ஒரு பாம் போட்டிருக்கேன். என்ன? ராமன் இருக்கிறதுலயே பெரியவன்னு சொன்னேன். எங்க அவரை எழுந்து இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் மறுத்து பேசுறவர் தானே, எனக்கு அவருக்கு ஆகாதுன்னு ஊருக்கே தெரியும். இந்த விஷயத்துல அவர் மறுத்து பேசுவாரா? வசிஷ்டர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டார்? என்ன விஸ்வாமித்திரர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார், அவருக்கு தான் என்ன ஆகாதே தவிர எனக்கு அவர் ஆகாதுன்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்லை, இருந்தாலும் அவர் அதே எண்ணத்தோடையே இருக்கார் அப்படின்னு வசிஷ்டர் நினைச்சுக்கிட்டார். விஸ்வாமித்திரர் சொன்ன எது எப்படியோ, எனக்கு ஆகாது, உமக்கு என்ன ஆகாது, அவ்வளவுதான். இப்ப நான் ராமன் பெரியவன் சொல்லிட்டேன், அவரை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா எல்லாரும் பார்த்தாங்க. ஆமா, இவர் 8:45 சொன்னா அவர் 9 15 நிமிஷம் இருக்குன்னு சொல்ற ஆசாமி இப்ப என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தா வசிஷ்டர் எழுந்து சொன்னார், அவர் சொல்றது கரெக்டு தான்ப்பா, ராமன் எல்லாரை விட பெரியவன்பான்னு சொல்லிட்டார். விஸ்வாமித்திரர் சொன்ன சொல்லுக்கு வசிஷ்டர் அப்படி சொல்லிட்டாரா? தசரதன் கேட்டா இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டான். அனுப்பி வைப்பா, நல்லது நடக்கும்னார். அவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அனுப்பி வைப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. உடனே அனுப்பி வைக்கப்பட்டான் ராமன். கூடவே இலவச இணைப்பாட்டம் லக்ஷ்மணனும் போனான். லக்ஷ்மணன் அவர் கேட்கவே இல்லை, அவர் கேட்டது கரிய செம்மல் ராமனைத்தான் அவர் கேட்டார். லக்ஷ்மணனும் கூட போனானே, என்ன கேட்கவே இல்லை. என்ன நீர் கேட்கல, ராமன் போனா பின்னாடி போறது என்னோட வேலைன்னுட்டான். ராமன் பின்னாடியே லக்ஷ்மணனும் போனானா 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவர் போனார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். ஒரு இடத்துல கங்கை கரையில இந்த குழந்தைகள் படுத்திருக்கும் போது பின்னால 3:15 மணி ஆயிப்போச்சான். ரொம்ப லேட் ஆகி போச்சுங்கிறார். பின்னால 3:15 விஸ்வாமித்திரர் என்ன சொல்றார்? ரொம்ப லேட் ஆகி போச்சு, எழுந்துக்க வேண்டாமா, சின்ன குழந்தைகளோ இல்லையோ பாவம் தூங்குதுன்னார். என்னது 3:15 மணிக்கு சின்ன குழந்தையா? யாரா இருந்தாலும் தூங்குற டைமே அதுதானேன்னா, ஐயோ எழுந்து சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண வேண்டாமா, காலை கடன்கள் எல்லாம் முடிக்க வேண்டாமா, அதனால எழுப்புறார். போனா எழுப்ப மனசே வரலையாம். ராமன் அவ்வளோ அழகா தூங்குறானாம். நாமெல்லாம் விழித்திருக்கும் போதே
பார்க்க சகிக்காதவர்களா இருப்போம். ராமன் தூங்கும் போதும் அத்தனை அழகா இருப்பான். அதான் விஷயம். தூங்கும் போதும் அவ்வளோ இல்லைன்னா நம்ம பாருங்க தூங்கச்சே, நீங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிப்பீங்க, அவன் எப்படி தூங்குறான் பாடுறா சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்டு நல்லா அப்படியே ஆன்னு வாயை பொழந்துக்கிட்டு தூங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்பயே கூட யாராவது தூங்குறீங்களோன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்பி விட்டுருங்க. நான் தூங்கலை, நீ மட்டும் எப்படா தூங்கலாம் அப்படின்னு எழுப்பி விட்டுருங்க. அதனால தூங்கினா சில பேர் பார்க்கச்சவா அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு தூங்குவாங்க. நம்ம நைஸாக என்ன பண்ணுவோம், அதெல்லாம் செய்யாதீங்க. ஆனால் செஞ்சுருப்பீங்க. அந்த பேனாவை எடுத்து மெதுவாக வாயில் பல்லில் படாத இப்படி அப்படியும் கொண்டு போய் இப்படி அசைக்கிறது, கையை இப்படி இப்படி பண்ணுறது, ஒரு பேப்பரை கொண்டு வந்து காதில் சொருகி பார்க்குறது, இதெல்லாம் பண்ணி பார்ப்போம் இல்லையா? அப்போ என்ன சொல்ல, எப்படி தூங்குறான் பாடுறா, பார்க்க சைக்கிளை. அந்த மாதிரி ராமன் தூங்கும்போது அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாதான், அவ்வளோ அழகாக படுத்திருக்காராம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், எழுப்ப மனசே இல்லை. ஆனால் டைம் ஆகி போச்சு, எழுப்பித்தான் ஆகணும் இல்லையா? எப்படி எழுப்பினார்? கௌசல்யா சுப்ரஜா ராம, கௌசல்யின் பிள்ளையே எழுந்துருன்னாராம். நான் போய் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டேன், தசரதன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டேன். அந்த ஆள் பேரே சொல்லாத என்னார். அவர் என்ன சொல்லிட்டார்? அந்த ஆள் பேரே சொல்லாத என்னார். ஏன்னு அவர் சொன்னார், நான் போய் ராமனை கேட்டால் அந்த ஆள் என்ன பிடிவாதம் பிடிச்சான் தெரியுமா, தர முடியாதுன்னுட்டு. உடனே வா கொடுத்தான், அதெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னா சண்டை போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால அவன் பெயர் அவன் பையன்னு நான் சொல்ல மாட்டேன். கௌசல்யின் பிள்ளை. ஏன் கௌசல்யன்னா அவ தரமாட்டேன்னு சொல்லவே இல்லைன்னா. அவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. நான் ராமனை கூட அனுப்ப மாட்டேன்னு அவ சொல்லவே இல்லை. அந்த அம்மா தான் மகராசி நல்லவே, அதனால அவ பிள்ளைன்னு சொல்லித்தான் எழுப்புவேன் அப்படின்னார் விஸ்வாமித்திரர். ராமலக்ஷ்மணர்கள் எழுந்தார்கள். பலை அதிபலை, பலா அதிபலாங்கிற மந்திரங்களை உபதேசித்தார். அந்த மந்திரங்களுக்கு என்ன சக்தினா, எப்போ தூக்கம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தூக்கம் வரும், எப்போ எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எழுந்துக்கலாம். தொடர்ச்சியாக 10 நாள் தூங்கவே வேணான்னு முடிவெடுத்தாலும் அது நடக்கும். தொடர்ச்சியாக 1 மாதம் தூங்கணும்னு நினைச்சாலும் நடக்கும். இன்னி முழுக்க சாப்பிட போகிறது இல்லைன்னா நடக்கும். 10 நாள் கழிச்சு தான் சாப்பிட போறேன்னா நடக்கும். அந்த மந்திரங்களுக்கு இருக்கிற சக்தி எது? அந்த மந்திரங்களை ராமலக்ஷ்மணர்களுக்கு சொல்லி வைத்தார். அந்த மந்திரங்களை கற்றுக்கொண்டார்கள். தாட்டகாவதம் முடிந்தது. தாட்டகை, சுபாஹு, மாரீச்சன் 3 பேர் வந்தார்கள். தாட்டகையை முடிச்சார், சுபாஹுவை முடிச்சார், மாரீச்சனையும் முடிச்சாரா? யார் அது முடிச்சாருன்னு சொன்னது? முடிக்கல. மாரீச்சனை என்ன பண்ணார்? கடல்ல துரத்தி அடிச்சார். ஒரு அம்பை விட்டார், அடி வாங்கிட்டு கடல்ல போய் விழுந்தான், பிழைச்சிட்டான் அவன். ஏன் அவனை விட்டுட்டார்? ராமன் என்ன சொன்னார்? கண்ணு உனக்கு பின்னாடி வேலை இருக்குன்னார். இப்ப போயிட்டு வா, பின்னாடி நீ வந்தா தான் கதையே ஓடும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி அவனை உசுரோட விட்டுட்டார். தாட்டகா வதம் முடிந்தது. வேள்வியை காத்தான் பெருமான். உடனே ஜனகர் ஆசிரமம், அதாவது ஜனகருடைய இருப்பிடத்திற்கு மிதிலைக்கு போகலாம்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். அங்க ஏதோ ஒரு பெரிய வேள்வி நடக்க போறதான், நான் போறேன், வாங்கல அப்படியே அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு போகிறார் விஸ்வாமித்திரர். போகிற போது ஒரு கல்லை மிதித்தான் பெருமான். யார் அந்த கல்லு? அகல்யை அப்படின்னு அவருக்கு பேரு. தமிழிலே அகலிகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அகல்யான்னு சொல்றோம். அகல்யா அப்படின்னு அவளுக்கு பெயர். அந்த அகல்யை அவளுக்கு சாப விமோச்சனம் தரப்பட்டது. சாப விமோச்சனம் அவளுக்கு உண்டாகியது. ஒரு கல்லையும் பெண்ணாக்கிட்டார் பெருமாள். நேர ஜனகருடைய இருப்பிடத்திற்கு போனார். அங்க போய் உள்ளுக்குள்ள சபையிலே அமர்ந்தார். ஒரு பெரிய வில்லு வைக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பேர்கள் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த வில்லையே எடுத்து கொண்டு வர முடியுங்கிற அளவுக்கு அத்தனை வலிமை பொருந்திய வில். அந்த வில்லத்தான் யமனொருவன் தூக்கி நிமிர்த்தி அதை பிடித்து அதிலே நாணேற்றுகிறானோ. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த வில்லை பிடிச்சு அதுல நாணேற்றணும், அந்த நாணை கொண்டு போய் மேல கட்டணும். அதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்லி வச்சிருந்தார். பல ராஜாக்கள் வந்திருந்தார்கள். அந்த மேசையையே தள்ள முடியல, வில்லை எங்க இருந்து தூக்குறது, அதை தூக்கி பார்த்தா முடியல. எல்லாரும் தோற்று போனார்கள். ராமன் அனாயாசமா போனான், அந்த வில்லை தூக்கி நிமிர்த்தினான், நாணை பிடிச்சு இழுத்து அதுல கட்டணும்னு கொண்டு போய் அந்த மேல் பகுதியை கொஞ்சம் அப்படி வளைச்சான் பாருங்க. இதை கொண்டு போய் அங்க கட்டணும்னு அப்படி இழுக்கிறோம் இல்லையா, அப்ப என்ன ஆச்சு? வில்லு முறிஞ்சு போச்சு. ராமன் ஜெயித்தானா தோற்றானா? எப்படி சார்? நாணேத்தினா தானே வெற்றின்னு சொல்லப்பட்டது. வில்ல முறிக்கணும்னு சொன்னாங்களா? வில்ல முறிக்கணும்னு சொல்லலையே, நாணேத்தினா தானே வெற்றி. அப்ப எப்படி ராமன் ஜெயித்தான்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு புரியுறா போல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? கிரிக்கெட்ல எல்லைக்கோட்டை தாண்டி பந்து பறந்து போய் விழுந்தா அது என்ன சொல்றோம்? ஸ்டேடியத்தை தாண்டி போய் விழுந்தா அதுவும் 6 தானே. ஸ்டேடியத்தை தாண்டி போனாலும் 6 தான். பவுண்டரி லைன் எல்லைக்கோட்டை தாண்டி போய் விழுந்தாலும் 6 தான்.
ஆனால் தெருவில் விளையாடும் போது இந்த ரூல்லாம் கிடையாது. இங்கே விளையாடணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பந்தை தூக்கி வெள்ளை அடிச்சுட்டா அவுட்டுன்னு வச்சுருப்போம் நம்ம. அதுவும் எங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், வரிசையாக வீடுகள் இருக்கும். சில வீடுகளில் எல்லாரும் நல்லவங்க தான், சின்ன வயசில் சில பேர் பொல்லாதவங்களா தெரிவாங்க. ஏன்னா பால் போனால் கொடுக்க மாட்டாங்க. சில வீடுகள் எப்படி இருக்குன்னா, அந்த வீட்டு உள்ள பந்து போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான், திரும்ப வராது, கொடுக்க மாட்டாங்க. சில வீடுகளில் போச்சுன்னா நம்ம பாட்டுக்கு உள்ள போய் சர்வ சுதந்திரமாக எடுத்துக்கிட்டு வரலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம ரூலை எப்படி தெரியுமா வச்சுருப்போம், அந்த வீட்டில் அடித்து அவுட்டு கிடையாது, ஏன்னா போனால் பந்து வரும், எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த வீட்டு உள்ள அவனை எவனாவது அடிச்சிங்களான்னா அவுட்டு. ஏன்டா இந்த வீட்டு உள்ள மட்டும் ஏன்டா அவுட்டுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம், பந்து வராது போனா அதனால அவுட்டு. இந்த மாதிரி ரூலை மாற்றி மாற்றி வச்சுருப்போம். ஆனால் ஸ்டேடியம்லாம் விளையாட போனால் எல்லைக்கோட்டை தாண்டி விழுந்தாலும் 6 ஓட்டம் தான் இல்லையா, ஸ்டேடியத்தை தாண்டி போனாலும் 6 ஓட்டம் தான். அதனால தான் ரோஹித் சர்மா என்ன தெரியுமா சொன்னார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ரொம்ப பெரிய 6 அடித்தா 12 ரன் கூட கொடுக்கலான்னாரு. அவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னாரு. அவர் அடிப்பார், எல்லாராலையும் முடியுமான்னு தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டேடியத்தை தாண்டி பந்து போச்சுன்னா 12 ரன்னு கொடுக்கலாம். ஏன்னா பெரிய 6ல் மீட்டர்லாம் போடுவாங்க, இப்போல்லாம் பார்த்துருக்கீங்களா, இத்தனை மீட்டர் தாண்டி போய் விழுந்தது அப்படின்னா 12 ரன்னு கொடுத்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிரிக்கெட்டு அப்படின்னார். மொத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரிக்கெட்டுங்கிற ஒரு நல்ல விளையாட்டை டெஸ்ட் மேட்ச்னு இருந்ததை ஒன் டே ஆக்கி, அதை T20 ஆக்கி, T10 ஆக்கி, இப்போ 12 ரன்னு பவுலர்களுக்கு ஒரு மரியாதையே இல்லாத பண்ணியாச்சு. அந்த ஆட்டத்தை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கியாச்சு. இன்னும் கெடுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும், 12 ரன்னு கொடுக்கலாம். ஒரு அன்பர் ரொம்ப அழகாக கமெண்ட் போட்டிருந்தார், இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இருக்குது, எல்லையை தாண்டி போய் எங்கேயோ தள்ளி போய் விழுந்தா 12 ஓட்டம் கொடுக்கணுமாமே. அப்படின்னா ரூல் இப்படி வச்சுக்கலாம். எப்படி, ஒரு ஆள் பவுலர் ஓடி வந்து பவுலிங் போடுறாருங்க, மிடில் ஸ்டம்பை தூக்கிட்டாரு. மிடில் ஸ்டம்பை தூக்கிட்டா என்ன, மிடில் ஸ்டம்பை தூக்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஆள் மறைச்சிக்கிட்டு நிற்கிறான் பேட்டை வச்சுக்கிட்டு, அவனை மீறி மிடில் ஸ்டம்பை தூக்கணும், பெரிய விஷயம் அது. அதுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்கலான்னா, அடுத்து வரப்போறவன் ஆடாமலே அவுட்டுன்னு கொடுங்கன்னாரு. ஸ்டேடியத்தை தாண்டி பந்து பறந்து போய் வெளியில விழுந்தா 12 ரன்னு கொடுன்னு சொன்னல, ஒத்துக்கிறேன் நான். இதையும் ஒத்துக்கோ. எதை ஒத்துக்கணும், மிடில் ஸ்டம்பை பூம்ரா ஓடி வந்து போட்டு தூக்கிட்டாருன்னா அடுத்த ஆட வரப்போறவன் ஆடாமலே அவுட் ஆவான் இந்த இன்னிங்ஸ்ன்னு வைங்கன்னா, ஐயோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கான்னு வாய் மூடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்றும் பேசலை. இப்போ இந்த உதாரணத்தை மறந்துருங்க, இது வெறும் எக்ஸாம்பிள் மாத்திரம். இது எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு ராமன் நாண போடணும்னுட்டு தான் முயற்சி பண்ணார், நாணயத்தனும்னு தான் முயற்சி பண்ணார். ராமன் என்ன தெரியுமா சொன்னார், வில்லுக்கு வலுவில்லை, அது முறிஞ்சு போனா நான் என்ன பண்ணுவேன்னார். ஆயிரக்கணக்கான பேர்கள் சேர்ந்து தான் தூக்க முடியும், தள்ளிக்கிட்டு வர முடியும்னு இருக்கிற ஒரு வில்ல ராமன் என்ன சொல்லிட்டார், வில்லுக்கு பலம் இல்லை, நான் நாணயத்தை போனா அது சொத்த வில்லு முறிஞ்சு போச்சு, அது நானா பொறுப்பு அப்படின்னார். அப்பதான் சீதை மாலை எடுத்து கொண்டு வந்தார்கள். மேலே என்ன நடந்ததுங்கிற சரித்திரத்தை நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். அவசியமாக நீங்கள் வந்திருந்து கேட்க வேணுங்கிற பிரார்த்தனையோடே இன்றைய தினத்தை நிறைவு செய்கிறேன். குத்தம் குறைகளை பொறுத்தருள வேண்டுகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி